Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சங்கீதம் 133 இப்படியாய் சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்திற்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல தேவன் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிட்டு நம்ம எல்லாரையும் சகோதர சகோதரிகளை ஒன்று கூட்டி சேர்த்திருக்கிறார். அவருடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுத்து இந்த மாலை வேளையில அப்பா அடுத்த ஒரு 1.5 மணி வேளை ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் உம்முடைய சமூகத்துல நாங்கள் இன்பத்தோடு நன்மையோடு சந்தோஷத்தோடு குதூகலத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய தரிசனத்தை உம்முடைய ஸ்பரிசத்தை நாங்கள் இந்த இடத்துல உணரவும் ஆண்டவரே கர்த்தாவே எங்களை ஒருமுகப்படுத்தும் என்று அவரிடத்துல கேட்டு நாம் எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே அப்பா, அந்த மாலை வேளைக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அன்று மட்டுமல்ல இன்று மட்டுமல்ல என்றென்றும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா, நாங்க யோவான் 1:4 வாசிக்கிறது போல அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். இன்று இந்த இடத்துல தகப்பனே, நாங்கள் வெறும் மாம்சத்தின் ஜீவனை மாத்திரம் அல்ல, எங்கள் ஆவியின் ஜீவனை நாங்கள் வாஞ்சித்து இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் அல்ல தகப்பனே, உமக்கென்று அனல் கொண்டு எழும்பும்படிக்காய் நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரியும் என்று சொன்னவரே, இந்த இடத்துல உடைய அக்கினியை நீர் போடும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் பற்றி எரியும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் இருதயங்களில் உடைய வசனம் ஆண்டவரே கொழுந்து விட்டு எரியும்படிக்காய், எங்கள் எலும்புகளுக்குள்ள நெருப்பாய் தகிக்கும்படிக்காய் அப்பா நாங்கள் இந்த வேளையில நாங்கள் வாஞ்சித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, சீயோன் மேலும் எர்மோன் மேலும் விழுகிற பனியின் துளியை போல இருக்கிறவரே தகப்பனே, ஆரோனின் சிரசில் ஊற்றப்பட்டு அவன் அங்கிகளில் தாடிகளில் வழிந்தோடின அந்த அபிஷேக தைலமா இருக்கிறவரே, எங்கள் கிலெயாத்தின் பிசின் தைலமா இருக்கிறவரே, இஸ்ரவேலின் ரண வைத்தியராய் இருக்கிறவரே, இதோ இந்த நேரத்துல இந்த இடத்துல சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளை இடுகிறவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து எங்களுக்கு வெற்றி வருவதில்லை, எங்கள் ஜெய கிறிஸ்துவிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து மாத்திரமே எங்களுக்கு வெற்றி வருகிறது தகப்பனே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த மாலை வேளையில ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. ஆராதனை குழுவில ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, தாவீது சவுலின் முன்பாய் அந்த வாத்தியங்களை வாசித்த பொழுது தகப்பனே அப்பா, சவுலுக்குள்ளாய் இருந்த அசுத்த ஆவி விலகி ஓடினது என்று வாசிக்கிறோம் தகப்பனே. அபுதமாய் இந்த நாளிலே இந்த இடத்துல ஆராதனை எழும்பும் பொழுது கர்த்தருக்கு பிரியமில்லாத சகல ஆவிகளும் சகல கிரியைகளும் விலக்கப்படும்படிக்காய், இயேசுவின் நாமத்துல விலகி ஓடும்படிக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு விடுதலையின் ஆவியானவர் இந்த இடத்துல பிரசன்னமாகும்படிக்காய் தகப்பனே. அப்பா தகப்பனே, உம்மிடத்துல வாஞ்சித்து கேட்கிறோம், உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து கேட்கிறோம் தகப்பனே. உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த இடத்தை நீர் மூடுவீராக, உம்முடைய பிரசன்னத்தினால் மூடுவீராக. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் உம்முடைய பிரசன்னத்தினால் மூடப்பட்டு உம்மை நோக்கி பார்த்திருக்கிறதாய், உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவரை நோக்கி பார்த்திருக்கிறதாய் இருக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை வந்து கொண்டிருக்கிற குடும்பங்களை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துரிதப்படுத்தி நீர் அழைத்து வருவீராக. இந்த மாலை வேளையில இந்த இடத்துல ஆராதனையின் சத்தமும் உம்முடைய ஜெபத்தின் சத்தமும் வசனம் பிரசங்கிக்கப்படுகிற சத்தமும் ஆண்டவரே உமக்கு பிரதியுள்ளதா இருக்கும்படிக்காய், வெறும் எங்கள் வாயின் வார்த்தைகள் மாத்திரம் அல்ல அப்பா, எங்களுடைய வாழ்வின் நடவடிக்கைகளும் உமக்கு பிரதியுள்ளதா இருக்கும்படிக்காய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பாடுகளை தியானித்து நீர் எங்களுக்காய் சிந்தின விலையேற பெற்ற இரத்தத்தை நாங்கள் தியானிக்கிற இந்த தபசின் நாட்களிலே, this season of Lent, oh Lord, தகப்பனே, help us never to forget
the price that was paid for us on Calvary, O Lord. The very blood of the Son of God, O Master. அப்பா, அந்த பரிசுத்த இரத்தத்தின் மேல் நாங்கள் வாஞ்சையாய் இருந்து, நாங்கள் அதை நம்பிக்கையாய் உறுதியாய் பற்றிக்கொண்டு இதோ உம்முடைய சமூகத்துல இன்று நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நீர் மாத்திரம் இந்த இடத்துல மகிமைப்படுவீராக. இந்த மாலை வேளையில நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருந்து ஒரு பாடலை பாடுவோம். இந்த பாடலை பாடுவதற்கு முன்பாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அதுவும் எல்லாரும் வாயிலை திறந்து, எல்லாரும் வாயிலை திறந்து ஆண்டவரை நோக்கி, அப்பா இந்த வேலைப்பட்ட தகப்பனை மட்டுமா எங்களை பாதுகாத்து வந்தீரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா, நீர் இந்த வாழ்க்கையை கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒன்றாக தரையிலே விழுந்து போவதே என்ற வார்த்தைப்படியாக ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் அப்பா இந்த வாழ்க்கையிலே ஆம் என்று அப்பா நடத்தி வந்தீரே. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று விரும்பி பார்க்கிறோமே அப்பா. ஹல்லேலூயா. அப்பா, எத்தனையோ நேரங்கள்ல பதற்றமான சூழ்நிலை கூட இயேசப்பா நீர் எங்களோடு கூட இருந்து யெகோவா நிசியாய் அப்பா வெற்றி ஜெயக்கூடிய பிடித்த வைத்து அப்பா எங்களோடு கூட வருகிற எங்கள் தேவனே, உம்மே நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்க்கிட்டு ஸ்தோத்திரிங்க கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கருணை தேவனே, உம்மே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நீ பரிசுத்தர் அப்பா, பரிகாரியானவர் அப்பா. நீரே ஒன்றான தேவன் தகப்பனே, எல்லாரும் நம்மை கரங்களை பாடுவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, இந்த வாக்கு மாறிடாது. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே.
அப்பா ஒரு நாள் நாங்கள் அவ்விசுவாசமா இருக்கிறவர்களா இராத படிக்கு எங்களுடைய வாழ்க்கையில எல்லா கட்டத்திலும் அப்பா நாங்கள் விசுவாசமா இருக்கணும் அப்பா. எங்களுக்கு முன்பாக மலைகளை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது சமுத்திரத்தை தள்ளுண்டு போகும் என்று சொன்னீரே தகப்பனே. அப்படிப்பட்ட விசுவாசம் அப்பா. ஹல்லேலூயா அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் எதிர்மாறா இருந்தாலும் அப்பா விசுவாசத்தோடு கூட இன்றைக்கு நாளவேளை ஏசப்பா மலைகள் நகரும்படியாய் பர்வதங்கள் விலகும்படியாய் எங்கள் பாதைகள் எல்லாம் நேராகும்படியாய் எங்களுடைய வனாந்திரத்தை அப்பா வயல்வெளி ஆகும்படியாய் நாங்கள் அப்பா சமூகத்தை வந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு பாடலை பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் மார்க்கமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன்
உடைய கண்கள் எங்கள் மீது அப்பா பூமி எங்கும் உலா வந்து கொண்டிருக்கிற விதத்தை பார்க்கிறோமே. எங்களை எப்பொழுதும் எங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தேவன் நீர் ஒருவரே ராஜா. ஹalleluya. அப்பா உமக்கு மறைவாய் எங்களால் ஒரு காரியங்கள் கூட செய்யவே முடியாது அப்பா. அப்பா அப்படிப்பட்ட கண்களை உடைய தேவன் நீர் அப்பா. அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடைய தேவன், வெண்கல பாதங்களை உடைய தேவன். ஒரு பாடல் எல்லாருமாய் உற்சாகமாய் கரங்களை தட்டி வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிற ஒரு பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். நம்ம அப்படியே இந்த ஆறுதலுக்கு கடந்து போகிறோம். வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று
பாருங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப பூமியில் உள்ள அப்பா முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கையிடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. எல்லாருமே வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி பரிசுத்த ஆவியானவரே அப்பா உம்மையே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே எங்கள் மத்தியில் அப்பா உலா வருவீராக, எங்களை தொடுவீராக, காற்றாய் பனியாய் அக்கினியாய் ஓஷக்கதே தொலோபோஷக்கியா போதரமா கவரா குரதுரபா ஒலிதரே தெரே மஷாக லமுதிரிவி கவர குரதுரபா அப்பா நீர் நிரப்புவீராக, நீர் நிரப்புவீராக. வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதானத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமென். நமக்கு வருவதெல்லாம் பரிசுத்த ஆழத்தில் மட்டுமே நமக்கு வரணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் மட்டுமே நமக்கு வரும். நம்முடைய கண்கள் எப்பொழுதும் அவரையே நோக்கி பார்க்கணும். மனுஷரை அல்ல, உலகத்தை அல்ல, நண்பர்களை அல்ல, ஹalleluya, விசுவாசிகளை அல்ல. நம்முடைய கண்கள் எப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற கண்களாய் ஹalleluya. மியாக்கோ லோக பாஷியா துரிபிக்க வரதுர துரபா ஓவா துராஷா கலபுர துரபா. ஒருவேளை இந்த நாளில் நம்ம நண்பரை நோக்கி பார்த்திருக்கலாம், நம்முடைய விசுவாசிகளை நோக்கி பார்க்கலாம், ஊழியர்களை நோக்கி பார்த்திருக்கலாம். ஆண்டவரை மன்னிப்பு கேட்போமா அப்பா. எங்களுடைய கண்கள் எப்பொழுதும் உண்மையே நோக்கி பார்க்கணும் அப்பா. ஒரு நாள் நாங்கள் மனுஷனுக்கு பயப்படக்கூடாதப்பா. மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஹalleluya. கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு இந்த நாளில் உண்டாகணும். ஹalleluya. மீண்டுமாய் நம்ம இந்த ஆராதனை வேளையில் நம்முடைய கரங்களை உயர்த்தி அவருடைய நாமங்களை சொல்லி நம்ம ஆராதிக்க போகிறோம். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் சாவாமை உள்ள தேவன், எல் ஷடாய் எல் ரோயாய் நம்மோடு கூட இருக்கிற அந்த தேவனை ஹalleluya நம்ம நாளை ஆராதிக்க போகிறோம். எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. ஆராதனை, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை, வானத்துக்கு நேராய் உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை ஒருவரே அப்பா. நாங்கள் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாய் செய்கிற தேவன் நீர் ஒருவரே மட்டும் அப்பா. ஹalleluya. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. உம்மையே நாங்கள் நம்புவோம் அப்பா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சபை சத்தமாய் பாடணும். விடுதலையோடு கூட இந்த ஆராதனை நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், மீண்டுமாய் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், நாம் நம்புவதற்கு ஒருவர் உண்டு. அவரே இயேசு கிறிஸ்து. அவரே நம் கண்மலை. என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்வீர்களா? நம்புவேன் என் இயேசுவை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
மனைவியோ, நம்முடைய பிள்ளைகளோ, நம்முடைய தாய் தகப்பனோ நம்முடைய உயிர் அல்ல. இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்முடைய உயிர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான என் உயிரான 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 இயேசு. என் உயிரான 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 இயேசு. என் உயிரான இயேசு. என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. அன்றைக்கு 120 பேர் மாடி அறையில் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியை நோக்கும் பொழுது எப்படி அந்த இடம் அசைந்ததோ அதே போல இந்த வேளையிலே இயேசுவின் நாமத்தை சொல்வீர்களா? ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும். வாழ்கவே. மீண்டுமா இயேசு நாமம். இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. மீண்டுமா இயேசு நாமம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் ஷகரகோரபா கவரதுரபா ரியகவோஷாலாதரி கவரமுரந்தரவா ஷகரதுரபா இவலாதுரி ஷிகலாயாகுரபா ஷகரதுரபா கவரபா. ஹalleluya. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் அவருடைய நாமமே எல்லா ஜாதிகளுக்கும் மேலாய் மகத்துவம் உள்ள நாமமாய் இருக்கிறது. ஹalleluya. ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கிறது. சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நாமமே மகத்துவம் உள்ள நாமம். அவர் நாமமே விடுதலை அளிக்கிற நாமம். அவர் நாமமே எப்பொழுதும் உயர்ந்திருக்கிற நாமம். நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் அவருடைய நாமத்தை சொல்லுகிறதற்கு ஒரு அழைப்பு வேண்டும். அவருடைய நாமத்தை சொல்லுகிறதற்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும். ஒரு ரட்சிப்பின் பலன் வேண்டும். ரட்சிப்பின் சந்தோஷம் வேண்டும். வசனத்துல வாசிக்கிறோம், மார்க்கு 5வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், பல இடங்களில தான் சுகப்படுத்தினவர்களிலிருந்து விலகி சென்ற அசுத்த ஆவிகள் அவருடைய நாமத்திற்கு சாட்சி கொடுத்த பொழுது இயேசு அவைகளை கடிந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். தன்னுடைய நாமத்தை சொல்லாதபடிக்கு அவர் கடிந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். இன்று இந்த இடத்துல நாம் அவருடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறோம் என்றால், நாம் அவருடைய நாமத்தை துதிக்கிறோம் என்றால், நாம் அவருடைய நாமத்தை பாடுகிறோம் என்றால், அவர் நமக்கு கொடுத்த ஸ்லாக்கியம் அது. ஆமென். அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு அது. அது ஒரு உரிமை பேர். நினைத்தவர்கள் எல்லாம் துதிக்கிறதெல்லாம் தேவனுக்கு பிரியமுள்ள துதியா இருக்காது.
பல இடங்களில அவர் துதிக்காதபடிக்கு அந்த சத்தத்தை அமிழ்த்தி போட்டார். ஆனால் இந்த நாளிலோ வசனம் சொல்லுகிறது, தன்னுடைய ஜனங்களின் துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவர் என்று சொல்லுகிறது. அவர் இந்த இடத்துல வாசமா இருக்கிறார். அவர் இந்த இடத்துல வாசமா இருக்கிறார். எல்லாரும் குரல்களை உயர்த்தி அந்த கோஷ பாடுவோமா? இயேசு நாமம், இயேசு நாமம். அந்த நாமத்திற்கு எதிர்த்து ஒன்றுமே நிற்பதில்லை, ஒன்றுமே நிற்பதில்லை. உணர்ந்தவர்களாய் சத்துரு நடுங்குகிற நாமம், இருள் விலகுகிற நாமம், சாபங்கள் உரிக்கப்படுகிற நாமம், நுகங்கள் உடைக்கப்படுகிற நாமம். அந்த நாமம் ஒன்றே உடைக்க வல்லது, வழி உண்டாக்க வல்லது. எது உங்களுடைய வாழ்க்கையில நடக்காது என்று நினைத்திருக்கிறீர்களோ நடக்க பண்ணுகிறது அந்த நாமம். எது சுகமாகாது என்று நினைத்திருக்கிறீர்களோ அதை சுகப்படுத்துகிற நாமம் அது. இது கை கூடாது என்று நினைத்திருக்கிறீர்களோ கை கூட வைக்கிறது அவருடைய நாமம். வானத்தின் கீழும் பூமியின் மேலும் வேறே நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. ரட்சிப்பிற்கென்று கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் இயேசுவின் நாமம். ஒரு விசை உயர்த்தி பிடிப்போமா? ஒரு விசை குரல்களை உயர்த்தி பாடுவோமா? அவரை நோக்கி கூப்பிடுங்க. When you can't say anything else, just say Jesus. Just say Jesus. இயேசு என்று சொல்லுங்க. போதும். இருள் விலகி ஓடும், சத்துரு விலகி ஓடும், நடுங்குவான், நடுங்குவான். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவருடைய நாமத்தை உயர்த்த 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 உங்கள் வாழ்வின் தாழ்வுகள் எல்லாம் உயர்வாகும். உங்களின் பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீராலே நிரம்பும். அவருக்கு துதியையும் கனத்தையும் மகிமையையும் செலுத்த செலுத்த ஆவியானவருடைய கிரியைகள் நம் வாழ்விலே பெருகும், நம் வாழ்விலே பெருகும். உங்கள் நாவின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். இந்த வேளையில வாயை திறந்து அவரை துதியுங்க. இந்த இடத்துல ஒரு நாவும் கட்டப்பட்டிருக்க வேண்டாம். கட்டுகிறவன் சத்துரு, அதை விடுதலை ஆக்குகிறவர் ஆவியானவர். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. விடுதலையோடு அவரை துதிப்போமா? என் பிதா அழைத்தாலுடைய ஒருவனும் என்னிடத்துல வர முடியாது என்று சொன்னார். பிதா அழைத்ததுனால இந்த இடத்துல நிற்கிறீர்கள். ஆவியானவர் நடத்துகிறதுனால துதிக்கிறீர்கள். வாயை திறந்து பாடுவோமா? வாயை திறந்து சொல்லுவோமா? இயேசு நாமம். எனக்கு வேற புகலிடம் இல்ல ஆண்டவரே. மனுஷனை நினைக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம். மனுஷனை மண்ணென்று நினைவு கூறுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. மண்ணாய் இருந்த உங்களை, எங்களை, என்னையும் அவர் நினைத்திருந்தார். அவர் நினைத்திருந்தார். சிலுவையின் மேல நம்மேல் அவர் கொண்டிருந்த அன்பு அவரை தூக்கி நிறுத்தியது. அவரை நோக்கி பார்ப்போமா? நமக்காய் அடிக்கப்பட்டவர், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. நமக்காய் சாபமானவர், நமக்காய் முள்முடி சுமந்தவர். உங்களுடைய பாவங்களும் என்னுடைய பாவங்களும் அவரை சிலுவையிலே அறைந்தது. அப்படிப்பட்ட நாமம், சத்துரு நடுநடுங்குகிற நாமம், நுகங்களை முறிக்கிறவர் ஆவியானவர். அந்த ஆவியானவர் நடத்துகிறபடி நாம் துதிக்கிறோம். அவர் நமக்குள்ள அந்த உணர்வுள்ள இருதயத்தை தரலன்னா நம்முடைய துதி வெறும் உதடுகளின் கனியாதான் இருக்கும். அது நம்முடைய இருதயத்தின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும்பணும்னா நமக்கு அந்த உணர்வுள்ள ஆவி வேண்டும். ஆவியோடும் கருத்தோடும் துதிக்கிற அந்த உணர்வுள்ள இருதயம் வேண்டும். இந்த நாளில அவரை நோக்கி சொல்லும், அப்பா உம்முடைய நாமமே என் புகலிடம் ஆண்டவரே, அது என் போக்கிடம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உலகத்திலிருந்து அல்ல, உலகத்தின் எஜமானர்களிடத்திலிருந்து அல்ல, ராஜாக்களிடத்திலிருந்து அல்ல தகப்பனே, எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய ஜெய கிறிஸ்து நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. யெகோவா நிசி நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. ஜெய கொடியானவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. யெகோவா ராஃபா வானவர், எங்கள் பரிகாரி ஆனவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. தூதர்களின் துதியில நீர் பிரியமா இருக்கிறதை காட்டிலும் எங்கள் துதியில பிரியமா இருக்கிறீர் ஆண்டவரே.
என் ஜனங்களின் துதியை சொல்லி வரும் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. இன்று ஆராதனை நாங்கள் துவங்கினது போல தகப்பனே, நீர் எர்மோன் மலை மேல் ஊற்றுகிறதை போல, பனி பெய்கிறதை போல, சியோன் மலையின் மேல் பனி பெய்கிறதை போல தகப்பனே, உம்முடைய சபையின் மேல், உம்முடைய ஜனங்களின் மேல் நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் நீர் பொழிய பண்ணுகிறவர் தகப்பனே. இந்த நாளிலே, இந்த இடத்திலே தகப்பனே, உம்முடைய வல்லமையின் ஆவி கிரியை செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. கரடு முரடானவைகள் சமமாகும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுகமாகாதவைகள் சுகமாகும்படிக்காய் ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் பலமாய் மாறும்படிக்காய் ஜெபிக்கிறோம். தடைகள் விலகும்படிக்காய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் உயர்த்தப்பட, உம்முடைய நாமம் மகிமைப்பட, உமக்கு சாட்சியாய் நாங்கள் எழும்ப தடையாய் இருக்கிற சகல காரியங்களும் விலக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், வானோர் யாவும் பூவுலத்தோர் யாவரும் முழங்கால்களும் முடங்குகிற நாமம், சகலரும் துதிக்கிற நாமம் இயேசு என்கிற அந்த நாமத்துக்குள்ள இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிடுகிற ஒரு நாவு எழும்பட்டும் இந்த இடத்துல தகப்பனே. அதனாலே இருள் விலகட்டும், அதனாலே சாபங்கள் உடையட்டும், அதனாலே நன்மையும் கிருபையும் பெருகட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனை தகப்பனே. அப்பா, அந்த நாளில் கூட எங்கள் மத்தியில கடந்து வந்து எங்கள் துதியின் மேல் பிரியமாய் இருந்திருக்கிறீரே ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனை ஆண்டவரே. ஆராதனை தகப்பனே. என் நாமம் பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்திலெல்லாம், என் வசனம் பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்திலெல்லாம், அங்கு அந்த இடத்துல நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. இந்த இடத்துல உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறோம், உம்முடைய வசனத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் வந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய மனவாட்டியாகிய சபையின் மேல் நீர் பிரியமாய் இருப்பீராக. வசனத்திற்கு எங்கள் இருதயத்தை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த இடத்துல இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாக இங்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை, வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு இரவு ஜெபம் உண்டு. இரவு ஜெபம் 8 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். ஜோசப் ஜீவிதாவுடைய வீட்டில் நடைபெறும். நீங்கள் எல்லாரும் குடும்பமாய் வந்து கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் வாங்க, நம்ம நைட் ப்ரேயர் பண்ணுவோம், தேசத்துக்காக ஜெபிப்போம், சபைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம், வருகிற காரியங்களுக்காகவும் நடக்கிற காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதனால் எல்லாருமே வாரத்தோடு கூட குடும்பத்தோடு கூட வந்து ஜெபிக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து நமக்கு குட் ஃப்ரைடே சர்வீஸ் நமக்கு இருக்கிறது. ஏப்ரல் 3ஆம் தேதி இதே இடத்தில் வைத்து இரவு 7 மணிக்கு நமக்கு குட் ஃப்ரைடே சர்வீஸ் இருக்கிறது. எல்லாரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து நமக்கு ஏப்ரல் 5ஆம் தேதி ஈஸ்டர் சர்வீஸ் நமக்கு இங்கே காலையில் 10 மணிக்கு இருக்கிறது. சாயங்காலம் 5 மணிக்கு இல்ல, காலையில் 10 மணிக்கு இருக்கிறது. எல்லாரும் குடும்பமாய் வந்து கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ப்ரேயர் லைன் இருக்குது. ப்ரேயர் வந்து கலந்து கொள்ளுங்க. எல்லாரும் வந்து ஜெபிங்க அந்த ப்ரேயர் லைன்ல. ஒவ்வொரு நாளும் நம்முடைய லிசேக்கா வந்து அப் டு டேட்ல இருக்கிற எல்லா நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்து ப்ரேயர் பாயிண்ட்ஸை கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த காலை வேளையில தேசத்துக்காக நம்ம இருப்பது வந்து. அதுக்கடுத்து ஒவ்வொரு திங்கள், புதன், வெள்ளி 3 நாளும் 12 மணி முதல் 1 மணி வரைக்கும் நமக்கு ப்ரேயர் லைன் இருக்குது. அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாயும் வியாழனும் சாயங்காலம் 7 மணிலிருந்து 8 மணி வரை நமக்கு வந்து ப்ரேயர் லைன் இருக்குது. இது எல்லாத்தையும் கலந்து கொண்டு ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே பிறந்த நாள், திருநாள் கண்கள் யாராவது இருந்தீங்களா எழுப்பி வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக பாஸ்டர் ஜெபிப்பாங்க. அதைத் தொடர்ந்து சாட்சி இருக்குமானால் எழும்பி வந்து சபையின் பக்திக்கு ஏதுவான சாட்சியை சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord. Money doesn't need an introduction. Hadasaka. நம்முடைய சபைக்கு மூப்பராய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசித்தீர்கள் என்றால் அழகாய் சொல்லுகிறது, விசாரணை செய்கிறவர்கள், குறிப்பாய் சபையை விசாரிக்கிறவர்கள், சபையை விசாரணை செய்கிறவர்கள், குறிப்பாய் திருவசனத்தில் பிரயாசப்படுகிறவர்களுக்கு 2 மடங்கு கனம் உண்டாவதாக என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் எழுதுகிறார். இங்க இருக்கிற எத்தனை குடும்பங்கள்
பிரதர் மணி ஆஸ் an elder of the church கவுன்சில் பண்ணுறாங்க, எவ்வளவு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்காய் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபிப்போம். ஹடாசா வில் ப்ரே ஃபார் ஹர் பர்த்டே as well. ஸோ எல்லாரும் கண்களை மூடி சபையாய் ஒரு குடும்பமாய் நாம் தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. பிறந்த நாளென்றோ அல்லது திருமண நாளென்றோ விசேஷமாய் நாங்கள் ஜெபித்தாலும் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறது போல விசுவாச கூட்டத்தாரை ஒருவரை தாங்கி ஒருவர் பாரங்களை சுமந்து ஜெபியுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அப்பா, இந்த நாளில் அப்பா சகோதரர் மணிக்காய்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபைக்கு ஒரு மூப்பராய் அவரை நீர் தந்திருக்கிறீர் தகப்பனே. வசனத்திலும் ஆவியிலும் ஆண்டவரே அப்பா, நடத்தையிலும் கற்பிலும் அன்பிலும் சகலத்திலும் எங்களுக்கு ஒரு மூப்பராய் ஒரு முன்மாதிரியாய் நீர் தந்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ வசனம் எங்களுக்கு சொல்லுகிறபடி 1 தீமோத்தேயு 5:17 தகப்பனே 2 மடங்கு கனம் உண்டாகும்படிக்காய் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். நல்ல சுக பல ஜீவனாலே காத்துக்கொள்ளுங்க. சங்கீதத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல வருகிற தலைமுறைக்கு உம்முடைய பிரஸ்தாபங்களை, மகிமைகளை, அதிசயங்களை எடுத்து சொல்லும்படிக்காய் என்னை நீண்ட ஆயுசுள்ளவனாக்கி நீர் நடத்தும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல ரட்சிப்பின் நீடித்த ஆயுளால் நீர் திருப்தி ஆக்கி ரட்சிப்பின் நன்மையை காட்டியிருக்கிறீர். அந்த ரட்சிப்பை இன்னும் பிறருக்கு நீர் சொல்லுவதற்கு கர்த்தர் நீர் கிருபைகளை கொடுங்க, வரங்களை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, ஜெயாவுக்காகவும் ஜெபிக்கிறோம், முழு குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்று நாங்கள் ஆராதனையின் துவக்கத்தில் வாசித்தது போல ஆரோன் தலையில ஊற்றப்பட்ட தைலம் அவன் தாடி எங்கும் வழிந்தோடி சபையை நிரப்பினதை போல தகப்பனே. அப்பா, பிரதர் மணி மேல இருக்கிற அந்த ஆசீர்வாதமும் அபிஷேகமும் குடும்பத்தை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படிக்காய் இயேசுவின் கரத்தில் இந்த குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹடாசாவிற்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீதிமொழிகள் 31 வாசிக்கிறோம் அப்பா தகப்பனே, அவளுடைய நாவில் கிருபை இருந்தது என்று வாசிக்கிறோம் தகப்பனே. பெண்களை குறித்து எழுதுகிற பொழுது தகப்பனே, there was graceful teaching in our lips என்று சொல்லி இருக்கிறது ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலே தகப்பனே ஹடாசாவுடைய இருதயத்திலும் நாவிலும் தேவ கிருபை விளங்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வயதில் ஆண்டவரே நல்லதொரு கட்டுப்பாடுள்ள ஒரு இருதயத்தையும் தகப்பனே அப்பா, ஒரு அன்புள்ள இருதயத்தையும் தந்திருக்கிறீர் தகப்பனே. in this year oh Lord, இந்த புதியதாய் நீர் கொடுத்திருக்கிற இந்த வருடத்தில் தகப்பனே இன்னும் நன்மைகளாலும் கிருபைகளாலும் முடிசூட்டும்படிக்காய் உம்முடைய கிருபையிலும் வரங்களிலும் பெருகும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஏற்ற வேளையில கர்த்தர் நீர் அபிஷேகிப்பீராக. உம்முடைய அபிஷேகத்தின் வெளிச்சத்தில் வல்லமையில மகள் வளர்ந்து பெரியவளாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தெபோராவை குறித்து சொல்லும் போது எழுதி இருக்கிறது அப்பா, அவள் ஒரு தாயாய் எழும்புகிற வரை இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் கிடந்தன என்று வாசிக்கிறோம். அபுதமாய் தகப்பனை ஒரு தாயுள்ளத்தோடு மகள் எழும்பி நின்று தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் நீங்க கிருபை கொடுங்க. சிறு வயதிலிருந்தே தகப்பனே தேவ ஞானமுள்ள மகளாய் மகள் விளங்க ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Children are dismissed for Sunday school. இந்த ஃப்ரைடே as ஜீவிதா announced நமக்கு வாட்ச் நைட் ப்ரேயர் இருக்கிறது. குறிப்பாய் தனிப்பட்ட ஜெப தேவைகள் இருக்கிறவங்க கண்டிப்பா வாங்க. ஏன்னா இது நம்ம சபைக்கு வருகிற எல்லா ஜெப தேவைகளுக்காகவும் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இந்த ஜெபத்தில் ஜெபிக்கிறோம். ஏன்னா நம்ம ஜூம் காலில் நம்ம போடும்போது நம்ம எல்லாருடைய தனிப்பட்ட தேவைகளை ஓப்பனாக சொல்லி நம்ம ஜெபிக்க முடியாது சில நேரங்கள் இல்லையா. இது ஒரு சிறு கூட்டமாய் நம்ம இரவில் ஒன்று கூடி அமர்ந்து சபையின் எல்லா தேவைகளுக்காகவும் எல்லா விதமான சரீர ஆவிக்குரிய சகல தடைகளுக்காகவும் எல்லாவற்றிற்காகவும் ஒரு ஆவியோடு ஜெபிக்கிற ஒரு நேரம். ஸோ தேவையில் இருக்கிறவர்கள் கண்டிப்பாக மற்றவங்க எல்லாரும் வரணும். குறிப்பாக ஒரு தேவையில் இருக்கும் பொழுது பிரயாசப்பட்டு அந்த ஜெபத்திற்கு வாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே போல் குட் ஃப்ரைடே சர்வீஸ் அண்ட் ஈஸ்டர் சர்வீஸ் இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. குறிப்பாக ஈஸ்டர் சர்வீஸ் காலையில் 10 மணிக்கு இந்த இடத்துல நடைபெறும். முடிந்து வீல் ஹாவ் ஒரு ஃபெலோஷிப் லஞ்ச் ஆல்சோ அன்றைக்கு இருக்கிறது. ஸோ உங்களுடைய நண்பர்களை ஈவன் நான் பிலீவர்ஸ் இருந்தாலும் அவங்களை இன்வைட் பண்ணுங்க, ஈஸ்டர் சர்வீஸ்க்கு இன்வைட் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் போத் ஃபார் பாம் சண்டே அண்ட் ஈஸ்டர் சர்வீஸ்க்கு ஆவியான ஒரு இருதயத்தில் ஒரு நல்ல ஆழ்ந்த தியானங்களை ஒரு லீடிங் கொடுத்திருக்கிறாங்க. அதற்காக நான் ஜெபத்தோடு பிரயாசப்பட்டு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அண்ட் இந்த ஃப்ளையர்ஸ் எல்லாம் ஐம் கோயிங் டு ஃபார்வர்ட் இட் டு த சர்ச்
feel free to forward it to your friends and invite them for the service. And remember the Good Friday service as well. இப்போது நம்ம மத்தியிலே தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படிக்காய் லிசி, சகோதரி லிசி வருவோம். Thank you, Pastor. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் இந்த இடத்துல நம்ம சந்தோஷமா இருக்கிறோம்? ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான ஆண்டோட தேவ சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேர்மம் உண்டு. ஆமேன். கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ரொம்ப அருமையான ஒரு ஆராதனை. தேங்க்யூ நான்சி அண்ட் வர்ஷிப் டீம். ஆண்டோடைய ப்ரெசன்ஸ்க்காக நான் தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வேலையில் கூட நாம் வந்து செய்திக்காக நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொள்கிற வேத வசனங்கள் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14-15 ஆகிய வசனங்கள். எக்ஸோடஸ் சாப்டர் 3 verses 14 and 15. யாராவது வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இருக்கிறதாகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்லுவாயாக என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுவாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். ஆமென். தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேலையில் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திர ராஜா, ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க அப்பா. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணும் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே நன்றி ராஜா. உம்முடைய வார்த்தைகள் வல்லமையோடு அதிகாரத்தோடு இந்த இடத்துல ஆண்டவரே புறப்பட்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே நாமங்களை குறித்து நாங்கள் ஆண்டவரை தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை அப்பா வெளியரங்கமாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நான் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கடந்த மாதம் வந்து நம்ம கர்த்தருடைய நாமங்களை குறித்து நம்ம தியானித்தோம் இல்லையா? ஸோ நேயர் விருப்பமாக சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த இன்னும் குறித்து ஸோ அதனால் கூட நான் இன்னும் சில நாமங்களை குறித்து இந்த நாளிலே நம்ம தியானிக்கலாம் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தருக்கு அநேக நாமங்கள் உண்டு. ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு தனித்துவம், ஒரு மகத்துவம் உண்டு. அதை நம்ம தியானிக்க தியானிக்க நம்முடைய வாழ்க்கையில் அந்த நாமத்துக்குரிய வல்லமே கர்த்தர் வந்து வெளிப்படுத்துகிறாங்க. ஆமேன். ரொம்ப அருமையாக அநேக நாமங்களை சொல்லி நம்ம இந்த ஆராதனை வேலையில் நம்ம பாடினோம் இல்லையா? அந்த எல்லாவற்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஆமேன். ஸோ கடந்த மாதத்தில் வந்து என்னென்ன நாமங்களை குறித்து நம்ம தியானித்தோம்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? என்ன சிஸ்டர் நேற்று சொன்னதே ஞாபகம் இருக்காது, நீங்கள் போன மாதம் சொன்னதை கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? யெகோவா ஈரே. யெகோவா ஈரேனா என்ன? யெகோவா ஈரேனா என்ன? ஹீ இஸ் அவர் ப்ரொவைடர். ஜெகோவா ஜைரா வந்து ஹீ இஸ் அவர் ப்ரொவைடர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். ஆமேன். ஓகே. அப்புறம் அடுத்து யெகோவா ஷாலோம். யெகோவா ஷாலோம்னா சமாதானத்தின் தேவன் இல்லையா? சமாதான கர்த்தர் யெகோவா ஷாலோம். அப்புறம் யெகோவா நிசி. யெகோவா நிசினா ஜெயக்கொடி ஆனவர். த லார்ட் இஸ் அவர் பேனர் இல்லையா? ஜெயக்கொடி ஆனவர். அப்புறம் யெகோவா ராஃபா, சுகம் அளிக்கிற தேவன். ஹீ இஸ் அவர் ஹீலர். அப்புறம் இன்னொன்று பிரதர் அவங்க சொன்னாங்க எல் ரோயி, நம்மை காண்கிற தேவன். ஆமேன். த லார்ட் ஒன் ஹூ சீஸ் ஆல். ஆண்டவர் நம்மளையே காண்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ இந்த நாமங்கள் எல்லாம் நம்ம வந்து நீங்கள் எத்தனை பேர் அதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு தெரியல. நம்முடைய தனி ஜெபத்திலே, குடும்ப ஜெபத்திலே ஆண்டோடைய நாமங்களை சொல்லி நம்ம வந்து ஆண்டோரை ப்ரைஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஆண்டோடைய ப்ரெசன்ஸை நம்ம உணர முடியும். அந்த நாமத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நம்ம தியானிக்கிற அந்த நாமம் வந்து கிரேட் ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறாங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவங்களை நம்ம அறிந்திருக்கிறோம். மோசே வந்து வனாந்தரத்தில் தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் வந்து முச்செடியிலிருந்து எரிகிற அக்கினி ஜுவாலையிலிருந்து கர்த்தருடைய தூதனானவர் மோசேக்கு தரிசனமாகிறார்.
அப்போ மோசே வந்து பக்கத்தில் போய் பார்க்குறாரு. என்னன்னா அந்த முச்செடி எரிகிறது, ஆனால் வெந்து போகலை. ஒரு அதிசயம். அவர் பக்கத்தில் போகிறப்ப கர்த்தர் கூப்பிட்றாரு, மோசே மோசேன்னு. ஆண்டவரே இதோ அடியன்றப்ப, நீ இப்போ ரொம்ப பக்கமாக வராத, உன் காலில் இருக்க பாதரட்சை கழற்றி போடு, ஏன்னா இது வந்து ஒரு பரிசுத்தமான இடம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டு, கர்த்தர் சொல்கிறாரு, எகிப்தில் வந்து என்னுடைய ஜனங்கள் அவங்களோட உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவங்க படுகிற அந்த வேதனை, அவங்களோட கூக்குறல நான் கேட்டேன், அவங்களோட வேதனையை வந்து நான் அறிந்திருக்கிறேன். ஸோ நான் வந்து உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன், நீ பார்வோனிடத்தில் போயிட்டு என்னுடைய ஜனங்களை அங்கேருந்து நீ விடுதலையாக்கி நீ கொண்டு வரணும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிற போது, அப்போ மோசே சொல்லுகிறாரு, ஆண்டவரே இப்போ நான் எதனால நாங்கள் போய் நான் எப்படி போய் பேச முடியும் பார்வோன்ட்டு, நான் எப்படி போய் ஜனங்களை வந்து விடுதலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன், நான் கூட இருப்பேன், நீ போன ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் பேசுகிறார் மோசையோட. அப்போ மோசே சொல்கிறாரு, நான் போய் இஸ்ரவேல் புத்திரரோட அவங்களோட பேசும்பொழுது உன்மோடு பேசின அந்த கர்த்தருடைய நாமம் என்ன என்று அவங்க கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறப்ப தான் கர்த்தர் என்ன சொல்கிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐ ஆம் தட் ஐ ஆம், ஹி இஸ் கிரேட் ஐ ஆம். ஆமேன். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னவர் என்னை அனுப்பினார்னு நீ போய் சொல்லு, இதுதான் என்னுடைய என்றென்றைக்கு என்னுடைய நாமம், தலைமுறை தோறும் என்னுடைய பேர் பிரஸ்தாபம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னாங்க. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம தேவன் வந்து அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் வந்து மாறாத தேவன். ஆமென். உலகத்தில் எல்லா காரியங்களும் மாறுது. இன்னைக்கு இருக்கிற காரியம் நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. எவ்ரி இயர் வந்து இந்த வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங் இல்லையா? ஸோ இந்த எவர் சேஞ்சிங் வேர்ல்ட், அவர் காட் இஸ் நெவர் சேஞ்சிங். ஆமென். ஆண்டவர் வந்து மாறாத தேவன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுடைய தேவன் தான் நம்மளுடைய தேவனா இருக்கிறார். நம்மளுடைய தேவன் தான் என்ன, நம்மளுடைய தலைமுறைகளின் தேவனாக இருக்கிறார். ஆமென். எபிரேயர் 13:8 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் வந்து அவர் மாறாத தேவனா இருக்கிறார். மல்கியா புத்தகத்தில் வாசிக்கிறோம், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையினால யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொல்லி. பிரியமானவர்களே, கர்த்தர் மாறாத தேவனாக இருக்கிறார். ஸோ ஹீ இஸ் அ கிரேட் ஐ ஆம். ஆமென். ஆமென். அப்போ ஆண்டவர் வந்து மாறாத தேவன். ஆண்டவர் வந்து எப்போது நம்ம கூட இருக்கிற தேவன். அது எவ்வளோ பெரிய நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையில் நம்ம வாசிக்கிறோம். அப்படி வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, நம்ம முற்பிதாக்கள், விசுவாச வீரர்கள் எல்லாரும் கொடுத்த புதிய ஏற்பாடுல எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் ஆராதித்த தேவன் தான் நம்மளுடைய தேவன் அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குல்ல. இப்போ நம்ம ஆராதிக்கிற தேவன் தான் நம்மளுடைய தலைமுறைகளின் தேவன். ஆகையினால தான் ஆண்டவர் மாறாத தேவனாக இருக்கிறபடினால் நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம கடந்து போயிடுவோம். நம்ம பிள்ளைகளை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் மாறாத தேவன் வந்து அவர்களை காத்துக்கொள்ள ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ அதனால ஆண்டவர் மாறாத, இதுதான் என்னுடைய நாமம், இது என்னுடைய பேர் பிரஸ்தாபம் அப்படின்னு கர்த்தர் சொல்றாங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதுதான் வந்து நம்மளுடைய ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிற வேத வசனங்கள். அடுத்ததாக ஒரு நாமத்தை நம்ம தியானிப்போம். அது வந்து ஆண்டோடைய நாமம் வந்து எபனேசர். இதை குறித்து எங்கே நம்ம படிக்கிறோம் அப்படின்னா 1 சாமுவேல் 7:12 படிக்கிறோம். 1 சாமுவேல் chapter 7:12 எபனேசர் அப்படின்ற ஆண்டவருக்கு ஒரு நாமம் உண்டு. 1 சாமுவேல் chapter 7:12. ஆமென். ஸோ எபனேசர் என்றால் இம்மட்டும் நமக்கு உதவி செய்த கர்த்தர் இல்லையா? ஆண்டவர் வந்து நமக்கு உதவி செய்கிற தேவன். The Lord who helped us thus far. இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல நான் விரும்புகிறேன். 1 சாமுவேல் 7 என்ன நடக்குது அப்படின்னா, சாமுவேல் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அப்போ வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தேர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒடுக்கிறாங்க. பெலிஸ்தேர் வந்து அவங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்க. அப்போ அந்த டைமில் அந்த சூழ்நிலையில் வந்து சாமுவேல்னு சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் உங்களோட இருதயத்தை நீங்கள் சுத்தமாக்கி நீங்கள் உங்கள் எல்லா விக்கிரகங்கள், அஸ்தரோத்துக்கள் அதெல்லாம் புறம்பாக்கி விட்டு உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே நீங்கள் ஆராதனை செய்யுங்க அப்படின்னப்ப அவங்க எல்லாம் மனம் திரும்புகிறாங்க. மனம் திரும்பி மிஸ்பாவில் தண்ணீர் ஊற்றி உபவாசம் பண்ணி என்ன பண்ணுறாங்க, கர்த்தருடைய நாமத்தை அவங்க பாவ அறிக்கை செய்து மனம் திரும்புகிறாங்க. ஸோ இவங்க எல்லாம் அந்த மாதிரி மனம் திரும்பி கர்த்தரை ஆராதிக்கிறாங்கன்னு கேட்ட உடனே பெலிஸ்தர் வந்து பெரிய இவங்களுக்கு விரோதமாக எழுப்பி வர்றாங்க.
அப்போ வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுறாங்க பெலிஸ்தரை பார்த்து. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சாமுவேல்கிட்ட போய் வந்து எங்களுக்காக நீர் ஓயாமல் வேண்டிக்கொள்ளும், எங்களை வந்து கர்த்தர் வந்து பெலிஸ்தர் கையில் ஒப்புக்கொடாமல் இருக்கும்படிக்கு எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட போய் சொல்கிறாங்க. அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்திட்டு என்னென்னா விண்ணப்பம் பண்ணுறார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு பெலிஸ்தர் மேலே என்ன பண்ணுறாங்க, எல்லாம் கல் மழையை இடி முழக்கங்களை கர்த்தர் வந்து பொழிய பண்ணினால பெலிஸ்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க மடங்கடிக்கப்படுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அவங்க முறிந்து ஓடிடுவாங்க. கர்த்தர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய வெற்றியை அந்த நாளில் கட்டளையிடுவார். அப்போ தான் வந்து சாமுவேல் வந்து அந்த இடத்துல தான் வந்து ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கு சேனுக்கு நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். ஆமென். அந்த இடத்துல பெலிஸ்தருக்கு விரோதமாக கர்த்தர் வந்து எழும்பி பெலிஸ்தரை முறியடித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்தபடினால அந்த இடத்துல வந்து எபனேசர் எங்களுக்கு உதவி செய்த தேவன் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு பெயரை வந்து இடுகிறார். ஆமென். அப்ப எபனேசர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இம்மட்டும் உதவி செய்கிற தேவன். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தர் எழும்பினார்களோ அப்படியாக இல்லையா, சத்ரு நமக்கு விரோதமாக நம்ம எழும்புகிறான். ஆமென். அப்போ இந்த உலக மாமிச பிசாசு எல்லாம் நமக்கு விரோதமாக எழும்புகிறது. நமக்கு யார் உதவி செய்வா, நம்ம தனியாக இருக்கிறோம், யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தர் வந்து நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கார். நமக்கு மனுஷங்களுடைய உதவி விருதா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம மனுஷரை நம்ப முடியாது. அவங்களால முடிஞ்சா செய்வாங்க, இல்லைன்னா செய்ய மாட்டாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எல்லா டைமும் நமக்கு உதவி செய்வாங்க, நம்ம யாரையும் நம்பி இருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவன். நமக்கு யாருமே இல்லைனாலும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம தேவனாய் கர்த்தர் எபனேசர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் படிக்கிறோம். 2 Chronicles chapter 14 verse 11 படிக்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, பலம் உள்ளவர், அந்த வசனத்தில் படிக்கிறோம், பலம் உள்ளவர்களுக்காகிலும் பலனற்றவர்களுக்காகிலும் உதவி செய்கிறது கர்த்தருக்கு லேசான காரியம். 2 நாளாகமும் 14-11 2 Chronicles 14 and 11 படிக்கிறோம். ஆமென். ஆமென். ஸோ இந்த இடத்துல ஆசா ஜெபம் பண்றாரு. ஏன்னா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஆசா யூதேயாவில் ராஜாவா இருந்தப்ப எத்தியோப்பியர் அப்படி லட்சக்கணக்கான பேர் வந்து இவங்களுக்கு விரோதமாக ரதங்கள் குதிரைகள் எல்லாம் வந்துச்சு. அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, அவங்க வந்து என்ன பண்ணாரு, ஆசா ராஜா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் பெரிய வெற்றியை கட்டளையிட்டாங்க. அப்பதான் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசா ஜெபிக்கிறார், கர்த்தாவே பலமுள்ளவர்களுக்காகிலும் பலனற்றவர்களுக்காகிலும் உதவிகள் செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆமென். அப்ப ஆண்டவர் நமக்கு the Lord is the one who helps us. ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். மனுஷரை நம்பி நம்ம வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் நமக்கு உதவி, அதான் எபனேசர். ஆமென். அப்ப நம்ம இந்த நாமங்கள் எல்லாம் நம்ம தியானிக்கிறோம், பாடுறோம், நம்ம தியானிக்கிறோம். இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னா இன்னும் அதிகமாக ஆழமாக நம்ம வந்து நம்ம பர்சனல் ப்ரேயரில் நம்ம சொல்லி நம்ம ஜெபிச்சு நம்ம இப்போ வந்து யெகோவா ராஃபா அப்படின்னா சுகம் கொடுக்கிற தேவன்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லையா. ஏதோ ஒரு நமக்கு வியாதி, நமக்கோ நம்ம பிள்ளைகளுக்கோ ஒரு சிக்னஸ் இருக்கிறப்ப ஆண்டவரே என் பிள்ளையை சுகமாக்குங்க, ஆண்டவரே என்னையை சுகமாக்குங்க, எனக்கு சுகத்தை கொடுங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா. அந்த டைமில் யெகோவா ராஃபா, யூ ஆர் அவர் ஹீலர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப வந்து என்ன செய்வாங்க, அவங்க ஆண்டவர் வந்து நம்மளை பிள்ளைகளை ஆண்டவர் வந்து ஹீல் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஆண்டோடைய நாமத்தை சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு ஆவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உற்சாகம் இருக்கிறது. ஆமாம். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க? இன்றைக்கி அநேக நாமங்களை குறித்து நம்ம பாடணும், எவ்வளோ ஒரு விடுதலை. அந்த டைமில் நமக்கு அநேகம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்ன ஆச்சு, நமக்கு வந்து நமக்கு அது தெரியாது. இந்த இடத்துல உட்காந்துருக்கோம், நம்ம வர்ஷிப் பண்ணுறோம், பாடுறோம். ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள் வாழ்க்கையில் நடக்குது. நமக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்குறாங்க, நம்மளை ஆண்டவர் வந்து சுகமாக்குகிறாங்க.
அப்படி நிறைய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் நம்ம வந்து என்னன்னா நம்ம பிலீவ் பண்ணணும், விசுவாசிக்கணும். ஏதோ பாடணும் வந்தோம் போனோம் அப்படி கிடையாது இல்லையா? இந்த இடத்துல வரும்பொழுது இந்த இடத்துல நம்ம யார் இருக்காங்களோ இல்லையே, யார் வந்தாங்க வரல நம்ம கிடையாது. யார் இங்க இருக்கா? கர்த்தர் வாசமா இருக்கிறார். ஆமென். அவர் வந்து என் நாமத்தினால எங்க 2-3 பேர் கூடி இருக்கிறீங்களோ அங்க உங்க நடுவுல நான் இருக்கிறேன்னு வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாத தேவன். ஆமென். அதனாலதான் வந்து என்னன்னா பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை சேவிங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப நம்ம இந்த இடத்துல கூடி இருக்கிறோம், கர்த்தர் இருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் சொல்லி நம்ம வந்து ஆண்டோட நாமத்தை சொல்லி துதிக்கும் பொழுது அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஆவிக்குரிய மண்டலத்துல என்னன்னா அதை நம்ம வந்து என்னன்னா நம்ம ரிசீவ் பண்றோம். ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக ஒரு நாமத்தை குறித்து நம்ம படிப்போம். யெகோவா ரோஹி ஆர் யெகோவா ரா. இது வந்து என்னன்னா கர்த்தர் நம்ம மெய்ப்பரா இருக்கிறார். இது எல்லாருக்கும் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பகுதி. அதோட ரெஃபரன்ஸ் சொல்லுங்க. சங்கீதம் 23, Psalm 23, யெகோவா ரோஹி. சங்கீதம் 23, Psalm 23, யெகோவா ரா அப்படின்னு சொன்னா அப்படின்னா என்னன்னா the Lord is our shepherd. கர்த்தர் நம்முடைய மெய்ப்பரா இருக்கிறார். எத்தனை பேருக்கு சங்கீதம் 23 நல்லா மெமரைஸ் பண்ணியிருக்கீங்க? பாராம தெரியும். ஆமென். பிரைஸ் காட். அவர்களுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். இன்கேஸ் இதை நீங்க வந்து மெமரைஸ் பண்ணல அப்படின்னா இன்னைக்கே போய் நீங்க மெமரைஸ் பண்ணுங்க. 6 வசனம் தான் இருக்குது இல்லையா? 6 வசனம் தான் இருக்கு. இது ரொம்ப வெரி 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 பவர்ஃபுல் சாங். சங்கீதம் 23. இதுல வந்து நமக்கு என்ன இருக்குது? பிசிக்கல் பிளஸ்ஸிங்கும் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸும் இருக்குது, ப்ரொடெக்ஷன் இருக்குது, ப்ரொவிஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது அந்த சங்கீதத்துல. உங்களால ஒருவேளை ஜெபிக்க முடியல, உங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னா ஜஸ்ட் இல்ல அதை ரிசைட் பண்ணுங்க. சங்கீதம் 23 அறிக்கையிடுங்க, அதை வாசிங்க, அதை எடுத்து வாசிங்க, அதை அறிக்கை பண்ணுங்க. ஏன்னா நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்பட்டு ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கையிடப்படும். ஆமென். கர்த்தர் நம்மளுடைய மெய்ப்பரா இருக்கிறார். சங்கீதம் 23. இதை இது வரைக்கும் நீங்க மெமரைஸ் பண்ணலைன்னா நீங்க கட்டாயம் இதை மெமரைஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் அதை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி தாவீது சொல்ல. தாவீது ஒரு மெய்ப்பனாக இருந்தபடினால அதை உணர்ந்து இந்த சங்கீதத்தை பாடி இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நமக்கு மெய்ப்பரா இருக்கிறப்ப நம்ம தாழ்ச்சி அடைவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிகாஸ் த லார்ட் இஸ் அவர் ஷெப்பர்ட், we shall not be in want. இல்லையா? நமக்கு ஒரு தேவைகளும் இருக்காது. எல்லா தேவைகளையும் கர்த்தர் வந்து சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல வந்து என்னன்னா ரொம்ப இந்த நியூஸே பார்க்க முடியல. ஊர்ல பேசினாலும் அங்க என்னன்னா பல காரியங்களை நம்ம கேள்விப்படுகிறோம். உலகம் முழுவதுமே வந்து அப்படியே வந்து கலங்கி நிக்கிறதான ஒரு வார் சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கிறோம். ஆமென். தெரியுமா தெரியாதான்? எல்லாருக்கும் தெரியும்ல, நியூஸ் பாக்குறீங்கல்ல. என்ன 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 வார் நடந்துகிட்டு இருக்கு? யுஎஸ் இஸ்ரேல் ஈரான் வார் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம வார் பீரியட்ல டைம்ல இருக்கிறோம் இல்லையா? அப்ப வந்து என்னன்னா பல காரியங்கள் என்ன, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது இன்னும் வந்து பயமுறுத்துறதுக்காக சொல்லல, இது ரொம்ப பெருசா ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், ஆண்டவர் சீக்கிரமா அந்த யுத்தத்தெல்லாம் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது கண்டினியூ ஆச்சுன்னா ஒரு பெரிய ஃபெமைன் வரும் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய வந்து பஞ்சம் வரும். கொள்ளை நோய் வந்துச்சு இல்லையா? பஞ்சம் வரும். ஏன்னா மத்திய 24 சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட போய் கேட்பாங்க, இயேசு கிட்ட, ஆண்டவரே உடைய வருகைக்கான அடையாளங்கள் என்ன அப்படின்றப்ப இயேசு சொன்னார் இல்லையா? என்ன சொன்னாரு? யுத்தங்களின் செய்திகளை கேட்பீங்க, ஜனத்துக்கு விரோதமான ஜனம், ஜாதிகளுக்கு விரோதமான ஜாதிகள் எழும்பும், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள் இதெல்லாம் உண்டாகும்னு இயேசு சொன்னாங்க. அதெல்லாம் நடக்குதா நடக்கலையா? நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். எல்லாம் வார் நம்ம கேள்விப்படுகிறோம் இல்லையா? யூ வில் ஹியர் வார்ஸ் அண்ட் ரூமர்ஸ் ஆஃப் வார்ஸ். இது ரூமர்ஸ் ஆஃப் வார்ஸ்ல வார், நிச்சயமா யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, எதை நம்ம கேள்விப்படுகிறோம்? யுத்தங்களை செய்தியை கேள்விப்படுகிறோம். கொள்ளை நோய், கொரோனா வந்துச்சு இல்லையா? இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க? பஞ்சம் வரும், ஃபெமைன் வரும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய தட்டுப்பாடுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம எல்லாம் ஊர்ல பேசிட்டு இருக்கப்ப எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? கேஸ் சிலிண்டர் கிடைக்கல, பயங்கர. இன்னைக்கு கூட அவங்க பிரதர்கிட்ட அவங்க பிரதர் சிஸ்டர்லாம் பேசிட்டப்ப அவங்க காலேஜில் பிரின்சிபலாக இருக்காங்க. அவங்க சொன்னாங்க ஹாஸ்டலில் இருக்கிற பசங்களுக்குலாம் வந்துட்டு அவங்களால ஒன்றும் ப்ரொவைட் பண்ண முடியாது, ஃபுட்டெல்லாம் கேஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு இப்போ எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டப்போ ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இல்லையா? இப்படி பாருங்க, நம்ம கேள்விப்படுகிறோம். இப்போ நமக்கெல்லாம் வந்து இன்னும் வந்து அங்கே தான் இருக்குது, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்க முடியாது. நம்ம இங்கே வந்துட்டு நம்ம என்னென்னா நிறையா
என்னென்ன நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம மெய்ப்பராக இருக்கிறபடினால நம்ம எதை குறித்து நம்ம கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமேன். அவருக்கு பயந்தவர்களுக்கும் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறோட ஆத்மாவை பஞ்சத்தில் கர்த்தர் உயிரோடு காப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதத்தில் தான் வாசிக்கிறோம். சங்கீதம் 33 வாசிக்கிறோம் இல்லையா? பஞ்சத்தில் கர்த்தர் நம்மளை உயிரோடு காக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன். எப்படி தெரியுமா? ஒரு மெய்ப்பன் தன் ஆடுகளுக்கு எல்லாம் அந்த ஆடுகளை அவ்வளோ பராமரிக்கிறார். அவங்களோட தேவைகள், அந்த ஆடுகளை கொண்டுட்டு போய் அடுத்த வசனமே சொல்லுது, எங்கே கொண்டு போய் விடுறாரு? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் இடையில கொண்டு போய் விடுகிறார். ஆமேன். அப்போ புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போய் விடுகிறார். அதே போல் நம்ம கர்த்தர் நம்மளுக்கு ஒரு நன்மை குறைவுபடாதபடி, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்த பட்டினியாக இருக்கும், கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமேன். ஆண்டவர் நம்மளை நல்லா போஷிப்பாங்க. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த உலக பிரகாரமான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. நமக்கு ஆவிக்குரிய அர்த்தமும் அதில் இருக்குது. புல்லுள்ள இடம் எதுனா சபை. இங்கே கொண்டு வந்து தான் நம்மளை ஆண்டவர் போஷிக்கிறாங்க. அவருடைய மன்னாவை கொடுத்து போஷிக்கிறாங்க. ஸோ அதான் புல்லுள்ள இடம், அமர்ந்த தண்ணீரெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னா சபையை குறிக்குது. அதனால தான் சபை கூடி வருதில் நம்ம விட்டு விடக்கூடாது. நம்ம எதுக்கு வாரம் சர்ச்சுக்கு போகிறோம்? காலையிலையும் போகிறோம், சாயந்தரம் போகிறோம். ஏன் நமக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா? இல்லை நம்ம எதுக்கு இங்கே வரோம்? ஆண்டவர் நம்மளையே போஷிக்கிறாங்க. அவருடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால நம்மளை போஷிக்கிறாங்க. அவருடைய பேரின்ப நதினால நம்முடைய தாகத்தை ஆண்டவர் தீர்க்கிறாங்க. ஆமேன். அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமேன். அப்போ ஆகையினால கர்த்தர் நமக்கு மெய்ப்பராக இருக்கிறப்ப நம்ம குறைந்து போவதே இல்லை. அது மட்டுமல்ல, தாவீது சொல்றார், அவருடைய நாமத்து நிமித்தம் நம்முடைய ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையிலே நடத்துகிறார், செவையான பாதையில நடத்துகிறார். ஆண்டவர் நமக்கு மெய்ப்பராக இருக்கிறபடினால நம்ம வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாம அவருடைய பாதையில ஆண்டவர் நம்மளையே நடத்துகிற தேவனா இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய கோலும் அவருடைய தடியும் தான் நம்மளை தேற்றுகிறதாக இருக்கிறது. ஆமேன். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில், எல்லாரோட வாழ்க்கையிலையும் இருளான இல்லையா ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம நடந்து போனாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி ஆடுகள் பார்த்தீங்கன்னா எந்த இருள பள்ளத்தாக்கில் போனாலும் அது பயப்படாதான். ஏன்னா மெய்ப்பெண் பின்னாடி அது போயிட்டு இருக்கனால மெய்ப்பனுடைய அந்த கோலும் தடியும், ராட் அண்ட் ஸ்டாஃப், அது அவங்களே பாதுகாக்கும். அப்படின்றதுனால அந்த ஆடுகள் ஒன்றும் பயப்படாது. அதே போல் தான் நமக்கும் ஏன்னா இந்த கோலு தடி, ஸ்டாஃப் அண்ட் ராட் அண்ட் ஸ்டாஃப், அதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய வார்த்தை குறிக்குது, அவருடைய வாக்கு தத்தங்களை குறிக்குது. வேத புஸ்தகம் பார்த்தீங்கன்னா அது லாகோஸ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, ஆண்டோடைய வார்த்தைகள். அது வேத வசனங்கள். அதோட அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேமா வேர்டுன்னு சொல்லுவாங்க. ரேமா வேர்டுன்னு நமக்கு தனிப்பட்ட விதத்தில், இப்போ நான் மெசேஜ் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், நான் பேசுகிறேன். இப்போ பாஸ்டர் இப்போ ஆராதனை முடிஞ்சு அவங்க ஜெபம் பண்ணாங்க, அவங்க பேசினாங்க, இப்போ மெசேஜ் கேட்குறோம் இல்லையா. இப்போ ஒருத்தரோடையும் ஒவ்வொரு விதமாக ஆவியானவர் இடைப்படுவாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒரு வேர்டு அவங்கள டச் பண்ணும் இல்லையா, இன்னொருத்தருக்கு இன்னொரு வேர்டு டச் பண்ணும். அதான் அந்த ரேமா வேர்டு. அதுதான் அவர் அந்த அந்த ரேமா வேர்டு இல்லையா, அந்த ராட் அண்ட் ஸ்டாஃப் அப்படிப்பட்டதுல அவருடைய கோலும் அவருடைய தடியும், அது எதை குறிக்கிறது அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை, வாக்கு தத்தங்கள், அதை குறிக்கிறது. அப்போ நம்ம எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம நடந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நம்ம பொல்லாப்புக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மளை தேற்றும். ஆமேன். அது மட்டுமல்ல, நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்ம தலையை கர்த்தர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். நம்முடைய பாத்திரம் என்ன பண்ணுது? நிரம்பி வழிகிறது. ஆமேன். அப்போ நம்முடைய சத்துருக்கள் நமக்கு பெருகிதான் இருப்பாங்க, நமக்கு விரோதமாக தான் எழும்புவாங்க. இன்னும் நல்ல நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கணும், நம்ம ரெகுலராக நம்ம எல்லா சர்ச்சை விடாமல் மிஸ் பண்ணாமல் நம்ம போகணும், பைபிளை வாசிக்கணும், ஜெபிக்கணும், நம்ம ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப என்னென்னா நமக்கு விரோதமாக பிசாசு எழும்ப தான் செய்வான். ஆனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார், நம்ம தலையை ஆண்டவர் உயர்த்துவார், நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வார். நம்ம கண்டு சத்துருக்கள் விலகி ஓடுவாங்க. நீங்கள் காலையில் எழுந்த உடனே இந்த சங்கீதத்தை நல்லா வாசித்து அறிக்கை பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அவ்வளோதான், பிசாசு நடுநடுங்கிடுவான் இல்லையா. ஏன்னா அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே தான் வருகிறான்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் நானும் ஜீவனை கொடுக்க பரிபூர்ணப்பட வந்தேன் இயேசு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ திருடன் யார்? பிசாசு. ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வர, வியாதியை கொண்டு வர்றது, பலவீனத்தை கொண்டு வர்றது, ஏதாவது ஒரு லாஸ், எதையோ ஒன்று கொண்டு நம்மளை மனம் அடி வாக்குகிறது அவனுடைய திட்டமாக இருக்குது. ஆனால் நம்ம
ஆல்ரெடி இப்போ நம்ம காலையில் எழும்பி இந்த சங்கீதம் 23 நம்ம சொல்லி ஜெபம் பண்ணி அப்படி அறிக்கை பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, we are well prepared for the day. ஆமென். அப்போ சத்ரு நம்மளை நெருங்க முடியாது. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் நமக்கு மெய்ப்பராக இருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்காங்க இல்லையா, யோவான் 10 நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனே கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்கு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். ஒரு மெய்ப்பன் எப்படி தன்னுடைய ஆடுகளை ரொம்ப பராமரிப்பாங்களாம் மெய்ப்பர்கள், அவ்வளோ பராமரித்து அதை ஆதரித்து அதை பாதுகாத்து அதோட தேவைகள் எல்லாவற்றையும் மெய்ப்பர்கள் சந்திப்பாங்க. அப்போ ஆண்டவர் நமக்கு நல்ல மெய்ப்பராக இருக்கிறாரு. நிறைய வசனங்கள் வேதத்தில் இருக்குது. ஏசாயாலையும் ஏசாயா புஸ்தகத்துலேயும் ஒரு அருமையான வசனம், ஏசாயா 40:11, ஐசையா 40:11. அந்த வசனம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். மெய்ப்பனை போல அவரோட மந்தையை மேய்க்கிறார். அது என்னென்னா ஆட்டுக்குட்டிகளை அவரோட அப்படியே புயங்களில் சேர்த்து அப்படியே கரவலாடுகளை அவர் மெதுவாய் நடத்துகிறார் என்று சொல்லி. ஆமேன். அப்போ அவர் மெய்ப்பனை போல நம்மளை மேய்த்து நம்மளை புயங்களில் நம்மளோட கையில் இருக்கிற நம்ம பார்த்துருக்கோமா, அந்த ஜீசஸோட பிக்சர் பார்த்துருக்கோம்ல, ஒரு ஷெப்பர்ட் மாதிரி பிக்சர், ஒரு ஷீப்பு ஆட்டுக்குட்டியெல்லாம் இருக்கும், கையில் இருக்கிற ஒரு ஆடெல்லாம் கையில் வச்சுட்டு இருப்பார் இல்லையா, அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப இல்லையா அவரோட கையில் இருக்கிற ஆடாக நம்ம இருக்கணும் அப்படிலாம் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருக்கிறீங்களா? அப்படி நான் யோசிச்சிருக்கேன். நான் சின்ன பிள்ளையில் இருக்கிறப்ப எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் ஒரு பிக்சர் இருக்குது, அந்த ஷெப்பர்டு ஆண்டவர் மெய்ப்பனை போல், கீழே 3 ஆடு இருக்கும், கையில் ஒரு ஆடு இருக்கும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் 3 கேர்ள்ஸு அப்புறம் எனக்கு தம்பி. இப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அந்த கீழே இருக்க 3 ஆடும் நீங்கள், கையில் இருக்கிறது தம்பின்னு சொல்லுவாங்க. ஆனால் தம்பி தான் ஆண்டவர் கையில் இருக்கிற அந்த படத்தில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் நான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அப்போ ஆண்டவர் ஆண்டவரே உன் கையில் இருக்க ஆடாக நான் இருக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிறது உண்டு. ஆமென். அதெல்லாம் நம்ம அப்படி அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணணும். அப்போ ஆண்டவரோட கரத்தில் நம்ம இருக்கிற ஆடாக இருக்கிறப்ப ஏன்னா ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டாங்க. ஆமென். ஆண்டவர் நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையுமே தான் நம்மளை தொடரும். கர்த்தருடைய வீட்டில் நம்ம நீடித்த நாட்களாக நாம் நிலைத்திருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருந்தால் நமக்கு நன்மையும் கிருபையும் தான் நம்மளை தொடரும் இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, என்ன சாபமோ தெரில, என் குடும்பத்தில் சாபம் அப்படி தொடர்ந்துக்கிட்டே வருது அப்படின்னு. நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில் எந்த சாபமும் பழிக்காது. சாபம் நம்மளை தொடரவே தொடராது. ஏன்னா ஆண்டவராக இயேசு சிலுவையில் நமக்காக சாபமாயிட்டார். ஆமென். நம்ம சாபத்தையெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதமாக நமக்கு மாற்றிட்டாங்க. அதனால் எந்த சாபமும் நம்மளை தொடராது. நம்மளை என்ன தான் தொடரும்? நன்மையும் கிருபையும் தான் நம்மளை தொடரும். அதனால் நெகட்டிவாக நம்ம அந்த மாதிரி பேசக்கூடாது இல்லையா? அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நம்ம நல்லா இந்த சங்கீதத்தை சொல்லி நன்மையும் கிருபையும் தான் என்னையும் என் குடும்பத்தையும் தொடரும், என் பிள்ளைகளை தொடரும் அப்படின்னு சொல்லி நம்ம கான்ஃபிடென்ட்டாக போல்டாக நம்ம என்னென்னா கன்ஃபஸ் பண்ணணும், அறிக்கை செய்யணும். அதில் ஒரு வல்லமை இருக்குது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமென். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. ஆகையினால் நம்ம நன்மையும் கிருபையும் தான் எங்களை தொடரும். நன்மை அப்படின்னு நம்ம அறிக்கையிடுவோம். கர்த்தருடைய வீட்டில் நம்ம நீடித்த நாட்களாக நம்ம நிலைத்திருப்போம். ஏன்னா இந்த உலக வாழ்க்கை டெம்பரவரி தான். இதுக்கப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது கர்த்தருடைய வீட்டில். ஆண்டவர் இயேசு சொன்னாங்க, நான் பிதாவின் இடத்துக்கு போகிறேன், அங்கே போய் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணுறேன், அதன் பிறகு இங்கே உங்களை நான் நீங்களும் என்னோட இருக்கிறப்படி நான் உங்களை கூட்டிக் கொண்டு போவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆண்டோட வீட்டில் நம்ம நீடித்த நாட்களாக நம்ம நிலைத்திருப்போம். ஆமே. அந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்குது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் நமக்கு நல்ல மெய்ப்பராக இருக்கிறாரு இல்லையா? ஆண்டவர் நமக்கு நல்ல ஷெப்பர்டாக இருக்கிறபடினால நம்ம எதுக்கும் நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. அதனால் சங்கீதம் 23 இது வரைக்கும் நீங்கள் மெமரைஸ் பண்ணலைன்னா இல்லையா, கட்டாயம் போய் நீங்கள் அதை நீங்கள் நல்லா திரும்ப திரும்ப வாசித்து 6 வசனம் தான் இருக்குது. அதை நல்லா மெடிடேட் பண்ணுங்கள். அதனுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் அது வெளிப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக ஒரு நாமத்தை குறித்து நம்ம படிப்போம். யெகோவா ஷாபியோத், த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். யெகோவா சபயோத், த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட். First Samuel chapter 17 verse 45. இங்கே கூட டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க, அது கூட வாசிக்கணும். ஆமென். அப்போ யெகோவா ஷாபியோத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா
சேனைகளின் கர்த்தர், த லார்ட் ஆஃப் ஹோஸ், அதான் வந்து ஜெகோவா ஷபயோத் அப்படின்னு அது ஆண்டருக்கு ஒரு நாமம் உண்டு. இந்த ஃபஸ்ட்டு டைமாக இதை வந்து சாமுவேல் புஸ்தகத்தில் தான் படிக்கிறோம். 1 சாமுவேல் முதல் அதிகாரத்தில் தான் முதல்ல வந்து சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி அந்த நாமம் வருகிறது. இப்போ ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடி நமக்கு பாஸ்டர் சிமியோன் வந்திருந்தாங்க இல்லையா, அப்போ கூட அவங்க சொன்னாங்கல்ல, அன்னாள் ஜெபிக்கும் பொழுது சேனைகளின் கர்த்தாவே அடியாளுடைய சிறுமை கண்ணோக்கி பாரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரீச் பண்ணாங்க இல்லையா. அது இந்த சாமுவேல் புஸ்தகத்தில் தான் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். என்ன என்று சொல்லி பார்த்தா, தாவீது யார் கூட யுத்தம் பண்ணுறாங்க? கோலியாத்து கூட. கோலியாத்து வந்து எல்லாரையும் இல்லையா, அவன் பெலிஸ்தன், அவன் பயங்கர ஒரு ராட்சசன், அவன் வந்து எல்லாரையும் பயப்படுத்துறான், எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. ஆனால் தாவீது வந்து அவர் பயப்படலை. தாவீது வந்து ரொம்ப தைரியமாக போயிட்டு என்னென்னா கோலியாத்து கூட யுத்தம் பண்ணுறாரு. அப்போதான் தாவீது வந்து சொல்லுவார் இந்த வார்த்தையை, நீ கோலியத்தை பார்த்து சொல்லுவார், நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு என்னிடத்துல வருகிறாய், ஆனால் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளை கர்த்தருடைய நாமத்தினால உனக்கு விரோதமாக வருகிறேன், உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைக்கு கர்த்தர் உன்னை என்னிடத்துல ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை வாங்கி காட்டு மிருகங்களுக்கெல்லாம் கொடுப்பேன், இஸ்ரவேலின் பாளையத்தில் எல்லா மாம்சத்தையும் பறவைகளுக்கு மிருகங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தைரியமாக அவர் வந்து கோலியாத்தை பார்த்து சொல்கிறார் இல்லையா. அப்போ சொல்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாரு, கர்த்தர் வந்து பட்டயத்தினால் ஈட்டினால் ரட்சிக்கிறவர் அல்ல, கர்த்தர் வந்து என்று எல்லா ஜனங்களும் இன்றைக்கு அறிந்து கொள்ளுவாங்க, யுத்தம் கர்த்தருடையது அப்படின்னு சொல்லுவார். ஆமேன். அப்போ நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நம்ம தேவனாய் கர்த்தர். அவர் வந்து யெகோவா ஷபியோத், த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட், சேனைகளின் கர்த்தர். நம்ம தேவனாய் கர்த்தர் வந்து பரம சேனையின் திரள் அவரோடு கூட இருக்கிறது. அந்த கர்த்தர் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஆகையினால கோலியாத்தை போல நமக்கு விரோதமாக யார் எழும்பினாலும், கோலியாத்தை போல நமக்கு விரோதமாக ஒரு படையே எழும்பினாலும் இல்லையா, நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா. அப்போ நம்ம வந்து சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால இந்த பிரச்சனையை நான் எதிர்த்து நிற்கிறேன், சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால இந்த சத்துருவை நான் எதிர்த்து நான் ஜெயம் எடுக்கிறேன் என்று சொல்லி அப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது சேனைகளுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு வெற்றியை கட்டளை இடுவாங்க. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம கூட அதாவது தாவீதை நல்லா அறிந்திருந்தபடினால தான் நிறைய சங்கீதத்தில் என்ன சொல்லுவார்னா, சேனைகளுக்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லுவார். ஏன்னா தாவீதை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். சவுல் வந்து பொறாமை கொண்டு தாவீதை கொல்றதுக்கு ரொம்ப துரத்துவார். தாவீது வனாந்தரத்தில் தான் சுற்றி திரிவார். அவர்கிட்ட கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, கொஞ்சம் பேர் தான் அவர் கூட இருந்தாங்க. ஆனால் சவுல் வந்து ஒரு ராஜா. தாவீது ஒரு மனுஷனை பிடிக்க 3000 பேர் அப்படி படையோட போய் துரத்துவார். ஆனாலும் பாருங்க, தாவீது வந்து கர்த்தர் வந்து தாவீதை வந்து சவுல் கையில் ஒப்பு கொடுக்கல, கர்த்தர் பாதுகாத்தார். அப்போ தாவீது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வனாந்தரத்தில் இருந்தப்பவும் சரி, ராஜாவான பின்பும் சரி, அவருக்கு ரொம்ப யுத்தங்கள் எல்லா பக்கமும் அவரை சுற்றி இருந்தது. ஆனாலும் கர்த்தர் தன்னோடு இருக்க, சேனைகளுக்கு கர்த்தர் என்னோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லி அவர் வந்து கர்த்தரை பற்றி பிடித்து கொண்டபடினால்தான் எல்லா யுத்தத்திலையும் கர்த்தர் வந்து தாவீதுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டார். அதனால வேதம் சொல்லுகிறது, தாவீது வர விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, சேனைகளின் தேவனாய் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனைகளின் தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆகையினால நம்ம பிரச்சனைகளை கொண்டு நமக்கு விரோதமாக வேலை ஸ்தலத்தில் எழும்புவாங்க, இல்லை நமக்கு விரோதமாக யாராவது எழும்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை கண்டு நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும், நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணேன், நான் எந்த பிரச்சனையும் பண்ணல, ஆனால் ஏன் இப்படி எனக்கு விரோதமாக வந்து எல்லாம் வந்து கிரியை செய்கிறாங்க, என்னை பகைக்கிறாங்க அப்படின்னா அப்படி தான் செய்வாங்க, அப்படிதான் செய்வாங்க. ஆனால் நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம கூட வந்து சேனைகளின் தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். நம்ம தனியாக இல்லை, நம்ம ஒரு பெரிய படையாக இருக்கோம். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாகி நம்ம யாரும் we are not alone. நம்ம கூட வந்து ஒரு பெரிய ஆர்மி இருக்குது, ஆர்மி ஆஃப் காட் இல்லையா. நம்ம பாடுறோம்ல, இந்த ஏஞ்சல் ஆர்மின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, லார்ட்ஸ் ஆர்மின்னு சொல்லிட்டு நம்ம பாடுறோம். ஸோ அதுபோல் நம்ம பார்க்குறப்ப சத்துரு பயப்படுவான். ஏன்னா நம்ம தனியாக கிடையாது, நம்ம கூட என்னென்னா சேனைகளின் தேவனாய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. ஆமென். நம்ம பாஸ்டர் வந்து என்னென்னா ட்ராவல் பண்ணுறப்ப எல்லாம் முன்னாடி பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறப்ப கூட இருப்பாங்க.
அப்புறம் பிள்ளைங்க வளர்ந்ததுக்கப்புறம் காலேஜ் போயிட்டாங்க, அப்படி போயிட்டாங்க. நம்ம தனியாக தான் இருக்கோம். அவங்க ட்ராவல் அஃபிஷியலாக பிஸ்னஸ் ட்ராவல், இல்லை ஊரில் அவங்க அம்மா இருந்தப்போ, இப்போ அவங்க மறைத்துட்டாங்க. அவங்க இருந்தப்போ அவங்க சிக்கானப்பெல்லாம் இந்தியாவுக்கு போய் அவங்கள பார்க்குறதுக்கு அப்படி போகிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனாலும் பாருங்கள், சேனையில் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். நான் சொல்லி ஜெபம் பண்ண அந்த பயம்லாம் எனக்கு அப்படியே போயிடுச்சு. மற்றவங்க தான் கேட்பாங்க, நீங்கள் தனியாக இருக்கீங்களா, உங்களுக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. என்னோட அக்காலாம் அப்படி கேட்பாங்க, உனக்கு பயமா இல்லையா? எனக்கு எந்த பயமும் கிடையாது, கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமே. ஸோ எனக்கு வந்து எந்த பயமும் கிடையாது. சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அப்படி சொல்லி நான் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ண என்னென்னா அந்த பயம் நம்மளை விட்டு போயிடும். நம்ம தனியாக இருக்கிறோன்ற அந்த ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்காது இல்லையா? அப்போ நம்ம எப்போவுமே நம்ம தனியாக இருக்கிற தனியான ஆள் கிடையாது. நம்ம கூட கர்த்தர், சேனைகளுக்கு கர்த்தர் வந்து நம்மளோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் வந்து நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஆகையினால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். எப்படி தாவீதோடு கூட இருந்து கோலியாத்தை முறியடிக்க கர்த்தர் உதவி செய்தாரோ, அதே போல் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய சத்துருக்களை முறியடிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக கூட ஒரு நாமத்தை குறித்து நம்ம படிப்போம். ஆதியாகமம் 17:1. Genesis chapter 17 verse 1. ஆமென். கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. சர்வ எல் ஷடாய், அதான் கர்த்தருடைய நாமம். அதான் சர்வ வல்லமையுள்ள தேவன். He is almighty God. அதான் அதனுடைய அர்த்தம், எல் ஷடாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. எல் ஷடாய் அப்படின்னா ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு ஆபிரகாம்கிட்ட? ஆபிரகாமுக்கு 99 வயசு ஆயிடுச்சு. 100 வயசுல தான் ஈசாக்கு பிறந்தார் இல்லையா? வாக்கு தத்தம் எத்தனை வயசுல கொடுத்தாரு ஆபிரகாமுக்கு? 75 வயசுல. இன்னும் பிள்ளை பிறக்கல. அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் வந்து சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் வந்து என்னென்னா, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு. நான் உன்னுடைய சந்ததியை மிகவும் பழுகி பெருக பண்ணுவேன். நான் உன்னோடு உன் சந்ததியோடு நான் உடன்படிக்கை பண்ணுவேன். நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாகிறதுனால உன்னோட பேர் வந்து இந்த இடத்துல தான் ஆபிராம் அப்படின்ற பேரை நேமை வந்து ஆபிரகாம் அப்படின்னு ஆண்டவர் மாற்றினார். சாராய் அப்படின்ற பேரை சாராள் அப்படின்னு மாற்றப்படுகிறது இல்லையா? இந்த அதிகாரத்தில் தான் அதை நம்ம படிக்கிறோம். அப்போ நம்ம கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன்னா, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமேன். அவர் வந்து வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவன். வார்த்தையினால் அவர் உண்டாக்கினவர். அப்போ இதை வந்து எரேமியா தீர்க்கதரிசி சொல்வார், கர்த்தராகிய ஆண்டவரே, உம்முடைய மகா வல்லமையினாலும் உம்முடைய பலத்த கரத்தினாலும் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினீர். உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு எரேமியா சொல்வார். எரேமியா 33:17 அது குறித்து வாசிக்கிற அந்த வசனத்தை. அப்போ ஆண்டவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. ஆண்டவரால் எல்லாம் கூடும் இல்லையா? there is no power greater than our God இல்லையா? ஆண்டவர் தான் சுப்ரீம் பவர், அவர்கிட்ட தான் இருக்குது. he is a almighty God. அவர் எல் ஷடாய். ஆண்டவரால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். வார்த்தையினால எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன். ஆண்டவருக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இல்லையா, நம்ம போயிட்டு ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னு சின்ன சின்ன பிரச்சனைலாம் நம்ம போய் ஆண்டவர்கிட்ட போயிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பெரிய தேவன், வல்லமையுள்ள தேவன், நம்மளோடு இருக்கிறார். ஆமேன். அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். ஆமேன். ஆண்டவர் வந்து என்னன்னா, அவருக்கு வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி ஒரு நாமம் உண்டு. ஏசாயா 9:6 அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபுன்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா? அப்போ வல்லமையுள்ள தேவன். அவர் வந்து அவருடைய வல்லமைக்கு மிஞ்சின வல்லமை எதுவுமே கிடையாது. ஒருவேளை உங்கள் பாஸ் வந்து ரொம்ப உங்களை விட வெரி ஹை ரேங்க்ல ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கலாம், உங்களை பயமுறுத்தலாம். ஆனால் வந்து நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். நமக்காக கர்த்தர் வந்து அவர் வந்து யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரை இயேசுக்கிட்ட வந்து 2 குருடர்கள் வந்து சுகம் எங்களுக்கு கண் பார்வை கொடுன்னு கேட்குறப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். என்னென்னா வந்து, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டுன்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்பார் இல்லையா? இதை செய்யறதுக்கு உங்களுக்கு பார்வை கொடுக்குற வல்லமை எனக்கு இருக்குன்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். அப்போ கர்த்தர் வந்து என்னென்னா, அவங்க ஆமாண்டவரை விசுவாசிக்கிறோன்றப்போ ஆண்டவர் அவங்களுக்கு பார்வை கொடுப்பார். அப்போ ஆண்டவர்கிட்ட பல காரியங்களை நம்ம போகிறோம் இல்லையா? அந்த சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காம எல்லாவற்றையும் செய்ய கர்த்தருக்கு வல்லமை உண்டு என்று சொல்லி நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்ம விசுவாசிக்க வேண்டும். மரியாள் சொன்னாங்க இல்லையா, வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை
எனக்கு செய்வார் என்று சொல்லி. அப்போ வல்லமையுடைய தேவன் மகிமையான காரியங்களை நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் வந்து இஸ் எ பவர்ஃபுல் காட், ஆல் மைட்டி காட். அவர் தேவன் வந்து நம்ம கூட இருக்கிறார். நமக்கு நம்மளுடைய காரியத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுப்பெடுப்பார். ஆண்டோடைய வல்லமைக்கு மிஞ்சின வல்லமை எதுவுமே கிடையாது. ஒருவேளை சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சத்துருக்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக நமக்கு மேலே எழும்புற மாதிரி இருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளால் சமாளிக்க முடியாத பிரச்சனையாக இருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு வியாதி இல்லையா. இப்போ வந்து டாக்டர்ஸ் வந்து அவங்க ட்ரை பண்ணுவாங்க, எவ்வளோ ட்ரீட் பண்ணுவாங்க, அவங்களால முடிஞ்சதை செய்வாங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு பவர் கிடையாது இல்லையா. அதுக்கு மேலே அவங்களுக்கு பவர் கிடையாது. அவங்கள எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கு மேலே பவர் கிடையாது. ஆனால் நம்ம தேவனுக்கு வல்லமை இருக்குது. ஆமேன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமேன். ஆண்டவர் வந்து மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் இல்லையா. லாசருவை 4ஆம் நாள் லாசருவை வெளியே வான்னு உயிரோடு எழுப்புனாங்க இல்லையா. அப்போ ஆண்டவர் வந்து என்னென்னா மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன். நம்மளோட சின்ன வியாதி ஆண்டவர் சுகமாக்க முடியாதா? ஆண்டவரால் முடியும். அதனால் நம்ம அந்த பயப்படாமல், நம்ம வந்து என்னென்னா நம்ம சந்தேகப்படாமல், ஆண்டவரே நீர் வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி நம்ம அப்படியாக ஆண்டவரை நம்ம அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்துவார். அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வெளிப்படுத்துவாங்க. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக கூட ஒரு நாமத்தை குறித்து நம்ம வாசிப்போம். யாத்திராகமம் 31:13. எக்ஸோடஸ் 31:13. எக்ஸோடஸ் 31:13. யாத்திராகமம் 31:13. ஆமென். இது என்னன்னா நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். அதாவது யெகோவா மெக்காதேஸ். யெகோவா மெக்காதேஸ் அப்படின்னா என்னன்னா I am the Lord one who sanctifies you இல்லையா. அதான் யெகோவா மெக்காதேஸ் அப்படின்னு ஆண்டருக்கு ஒரு பேர் இருக்குது. யெகோவா மெக்காதேஸ் அப்படின்னா வந்து நம்மளையே பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நம்மளே பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருத்தர் தேவனை தரிசிக்கவே முடியாது. ஆமென். ஆண்டவர் நம்மளை வந்து நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராக இருங்கள்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்முடைய தேவன் வந்து அவர் பரிசுத்தர், மகா பரிசுத்தர். அவர் வந்து ஹீஸ் அ ஹோலி காட் இல்லையா. ஆண்டவர் வந்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு என்னன்னா எல்லாம் துதித்து கொண்டே இருக்கிறாங்க பரலோகத்தில். 24 மணி நேரமும் இரவும் பகலும் 24 மூப்பர்கள் 4 ஜீவன்கள் எல்லாம் இரவும் பகலும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதை நம்ம படிக்கிறோம் இல்லையா. அப்போ ஆண்டவர் வந்து அவர் பரிசுத்தமுள்ள தேவன். நம்மளை வந்து ஆண்டவர் வேறு பிரிச்சிருக்காங்க. அவருடைய ஜனங்களாகி நம்ம எப்படி இருக்கணும், அவருக்கேற்ற பரிசுத்தவான்களாக நம்ம இருக்க வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது. நம்ம பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவர் நம்மளை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் படிக்கிறோம், நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கிறது தான் வந்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ நம்ம பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறாங்க. ஆனால் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு அவர் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற தேவன். அப்போ நம்மளே பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையா? அப்படி கிடையாது இல்லையா. இப்போ 2 காரியம் இருக்குது அதில். பியூரிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன் இருக்குது. சுத்திகரிப்பு இருக்குது, பரிசுத்தமாக்குதல் என்று சொல்ல இருக்குது. அந்த சுத்திகரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளுடைய பாட்டு இல்லையா. நம்ம ஆண்டவர் வந்து எது நம்மளை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிற காரியங்களை நம்ம விட்டு விடணும் இல்லையா. அசுத்தமான காரியங்களை நம்ம விட்டு விடணும். அந்த எஃபர்ட்டை நம்ம தான் எடுக்கணும். ஆனால் இன்னும் பரிசுத்தப்படணும் அப்படின்னா வந்து இல்லையா, நம்மளால் முயற்சியை நம்ம எடுக்கிறோம். ஆனால் நம்மளால் பரிசுத்தமாக இப்போ நம்ம யோசிக்கிறோம், நம்ம வந்து தேவையில்லாத பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஃபோனை வந்து வாட்ஸ்அப் எடுத்தோன்னே என்ன வந்துடுது, கண்டது ஏதாவது ஒன்று வந்துடுது. நம்மளை அறியாமல் இல்லை யூடியூப்பில் ஏதாவது ஒரு மெசேஜை தான் கேட்கலாம் நம்ம போடுவோம். ஆனால் தேவையில்லாததெல்லாம் வருது இல்லையா. நம்ம எவ்வளோதான் நம்ம செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்தாலும் சில காரியங்கள் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாததாக இருக்குது. ஐயோ, பரிசுத்தமாக இந்த உலகத்தில் நம்மளால் வாழவே முடியாதா அப்படின்ற மாதிரியெல்லாம் நமக்கு தோணுது இல்லையா. அப்போ நம்மளோட பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாக விளங்கும். கர்த்தர் இன்னும் நம்மளே பரிசுத்தப்படுத்துகிறாங்க. ஏன்னா இப்போ நமக்கு இருக்கிற அந்த ஹோலினஸில் நம்மளால் ஆண்டரை பார்க்க முடியாது. ஏன்னா அவர் மகா பரிசுத்தம் உள்ள தேவன், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வந்து பரிசுத்தமாக்குறார். அதான் மெகோவா மெக்கதேஸ், நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர் இல்லையா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருத்தர் தேவனை தரிசிக்கவே முடியாது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன்
இன்னும் நீதி செய்யட்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்போ இன்னும் நம்ம பரிசுத்தத்திலே நீதியிலே நம்ம வளரணும். நம்ம வந்து ரொம்ப வந்து நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு யாருமே நம்ம சொல்ல முடியாது. none of us are perfect. நம்ம விழுந்து தான் எந்திரிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் வந்து நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறாங்க. தெசலோனிக்கேயர்ல படிக்கிறோம், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் படிக்கிறோம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாரா. முழுவதும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம், நம்முடைய சோல் ஸ்பிரிட் பாடி, இது மூணுமே எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். ஆமென். தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற தேவன். இன்னும் நம்ம பரிசுத்தத்தில் நம்ம வளரணும். இந்த பரிசுத்தம் நமக்கு பத்தாது. இன்னும் கர்த்தர் நம்மளையே பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம ஜெபிக்கணும், யெகோவா மெக்காதேஸ், என்னை பரிசுத்தமாக்குற கர்த்தாவே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது கர்த்தர் அவரை வந்து என்னென்னா நம்மளை பரிசுத்தப்படுத்துவாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை இப்போ பிறக்குது இல்லையா? இப்போ அப்படியே வந்து அப்படி வளருது, கொஞ்சம் கொஞ்சமாக வளருது, ஒவ்வொரு ஸ்டேஜ்லையா வளருது இல்லையா? அப்போ அது மெச்சூர் ஆகிட்டே போகுது. அதே போல் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம ரட்சிக்கப்படுறப்ப அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அப்போ ஒவ்வொரு டைமும் நம்ம ஆலயத்துக்கு நம்ம வருகிறோம் இல்லையா? இங்கே வர்றப்ப என்ன நடக்குது? சாங்டிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் இங்கே நடக்குது. ஆண்டோர் சொல்கிறாங்களே, என்னுடைய வசனமே உங்களையே, அவருடைய வசனம் நம்மளையே பரிசுத்தப்படுத்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது இல்லையா? சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுவீர்கள், என்னுடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17 இல்லையா? கர்த்தருடைய வசனமே சத்தியம். இங்கே வந்து நம்ம ஆண்டோட வார்த்தையை கேட்குறோம், ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம்ல. ஸோ இங்கே என்ன ப்ராசஸ் நடக்குது? அப்படியே நம்ம வந்து we are being sanctified. அப்படியே நம்மளை ஆண்டோர் வந்து பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க உள்ளான மனுஷனில். இப்போ எப்படி நம்ம கார் வாஷ்க்கு நம்ம காரை கொண்டுட்டு போகிறோம்ல, நம்ம காரை அப்படியே இங்கெல்லாம் ட்ரைவ் பண்ணி அப்படியே உள்ளே போய் ட்ரைவ் த்ரூவிலே போய் க்ளீன் பண்ணிட்டு வரோம்ல, நம்ம அப்படியே ட்ரைவ் பண்ணி போனோம். அப்படி வெளியில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து அதை அப்படியே வாஷ் பண்ணுது, சோப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுதுல்ல. அது மாதிரி அந்த வெளியில் இருக்கிற அழுக்கு பார்த்துட்டு நம்ம உள்ள இப்போ வெளியில் நல்லா குளிச்சுட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் இல்லையா? இப்போ வெளியில் வந்து யாரும் எல்லோரும் நல்லா நீட்டாக வந்துட்டோம். ஆனால் உள்ளே நமக்கு அழுக்கு இருக்குதா இல்லையா? இருக்குது இல்லையா? ஸோ அந்த உள்ளே இருக்க அழுக்கை யார் தான் பரிசுத்தப்படுத்த முடியும்? கர்த்தர் தான் பரிசுத்தப்படுத்தும். யெகோவா மெக்காதேஸ் இல்லையா? நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர். அதான் ஆண்டவர் அந்த ஃபஸ்ட்டு வசனத்தில் வாசித்தோம்ல, ஓய்வு நாளை நீ ஆசரிப்பாயாக. இஸ்ரவேல் நீங்கள் வந்து ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். ஓய்வு நாளை வந்து ஓய்வு நாளுக்கும் பரிசுத்தத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அந்த வேர்டில். நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா? ஓய்வு நாளை நீங்கள் ஆசரிங்க, அதை பரிசுத்தப்படுத்துங்க, அதை வந்து அனுசரிங்க அப்படின்னு ஆண்டவர் ஒரு கட்டளையாக ஓய்வு நாளே ஆசரிப்பாயாகன்னு ஒரு 10 கற்பனைகளை ஒரு கற்பனையாக ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஓய்வு நாளில் நம்ம ஆலயத்துக்கு வர்றப்ப வந்து என்ன பண்ணப்படுகிறோம்? பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அதான் நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர். உள்ளான மனுஷனில் நம்ம வந்து என்னென்னா we are being sanctified. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஒரு நாமத்தை குறித்து, யெகோவா மெக்காதேஸ் அப்படின்னா நம்மளை பரிசுத்தமாக்குற கர்த்தர். அடுத்ததாக கூட ஒரு நாமத்தை குறித்து நம்ம வாசிப்போம். எரேமியா 23:6 அதே வசனம் எரேமியா 33:16 இருக்குது. 2 இடத்துலையும் ஒரே வசனம் தான். ஜெரமையா chapter 23 verse 6. ஆமென். இது வந்து யெகோவா ஷிட்கேனு. யெகோவா ஷிட்கேனு அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்கள் நீதியாக இருக்கிறவர். the Lord is our righteousness. நம்முடைய நீதியாக இருக்கிறவர் தான் யெகோவா ஷிட்கேனு அப்படின்னு. அதை தான் அவருடைய நாமம் வந்து என்னது? எங்கள் நீதியாக இருக்கிறவர் என்று சொல்லி அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாக இருக்கிற கர்த்தர் என்பதே. அப்போ கர்த்தர் வந்து நம்முடைய நீதியாக இருக்கிறார். he is our righteousness. ஆமென். கர்த்தர் நம்முடைய நீதியாக இருக்கிறார். நம்முடைய நீதியெல்லாம் எப்படி இருக்குது? நம்முடைய நீதி எப்படி இருக்குது? அழுக்கான கந்தையா இருக்குது. ஏசாயா 64:6 வாசிக்கிறோம் அந்த வசனத்தை. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையா இருக்குது. நம்ம நினைக்கலாம் நம்ம ரொம்ப ரைச்சியஸாக இருக்கோன்னு சொல்லிட்டு, ஆனால் வேதம் சொல்லுது நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையா இருக்குது. ஆனால் எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அப்போ கர்த்தர் நமக்கு வந்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து நீதியின் சால்வை நமக்கு தரித்திருக்கிறாங்க. ஸோ we have the garment of salvation and the robe of righteousness. அதை நமக்கு ஆண்டவர் வந்து இப்போ கொடுத்துருக்குறாங்க. ஆமென்.
கர்த்தர் வந்து என்ன, ரோமர் புஸ்தகத்தில் வாசி, ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் படிக்கிறோம், இலவசமாய் அவருடைய கிருபையினால இயேசு கிறிஸ்து உள்ள மீட்பை கொண்டு நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி. அப்போ நம்ம எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, எப்போ மனம் திரும்பினோமோ, அப்போ என்னன்னா நம்ம வந்து நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். we are all righteous people. நம்மெல்லாம் யாரு? நீதிமான்கள். அப்போ பைபிளில் வந்து நம்ம படிக்கிறோம்ல, நீதிமானுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் அதெல்லாம் நமக்கு உண்டானது. அது வந்து இப்போ யாருக்கோ இருக்குப்பா நீதிமான், நான் நீதிமான் இல்லை அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? நான்லாம் நீதிமான் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம சொல்லக்கூடாது. நம்மெல்லாம் யாரு? நம்ம நீதிமான்கள். அந்த நீதிமானுக்குள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க. நாட் பிகாஸ் ஆஃப் அவர் ரைச்சியஸ்னஸ், பிகாஸ் த லார்ட் இஸ் அவர் ரைச்சியஸ்னஸ். நம்முடைய தேவன் நம்முடைய நீதியாக இருக்கிறார். அவருடைய நீதினால நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால வந்து என்னன்னா நம்மளை வந்து இப்போ வந்து பிசாஸ் என்னன்னா நிறைய பேரை வந்து ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்ல வச்சுட்டே இருப்பான். என்னன்னா நீ வந்து தவறு செஞ்சுட்ட, நீ பாவம் பண்ணிட்ட, நீ பாவி பாவி பாவின்னு சொல்லிட்டு இல்லையா? நம்ம அதனால பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக நமக்கு வந்து நான் நீதிமான், நான் பரிசுத்தவான் அப்படி நம்மளால சொல்ல முடியல. அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? ஏன்னா ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நம்மளை விட்டு அகற்றி விட்டுட்டாங்க. பாவத்திலிருந்து நம்ம பாவத்துக்கு செத்து, ரொம்ப அருமையான வசனம் 1 பேதுரு 2:24, 1 Peter 2:24. நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் வந்து சிலுவையில் சுமந்து விட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் வந்து சுகமானோம் என்று சொல்லி. ஆமென். அப்போ நம்ம பாவத்துக்கு செத்துட்டோம். நம்ம இப்போ வந்து we are living for righteousness. நீதிக்கு நம்ம பிழைக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆகையால் நம்முடைய நீதி கிடையாது, நம்மளுடைய பாவங்களை எல்லாவற்றையும் ஆண்டு நம்மளை விட்டு அகற்றி விட்டார். அப்போ நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதான் நீதி உள்ளவங்க, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்லி. அப்போ இன்னும் நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ஏன்னா கர்த்தர் நம்முடைய நீதியாக இருக்க, நம்முடைய நீதி அல்ல, அவர் வந்து நம்மளுடைய நீதியாக இருக்கிறபடினால நம்ம பாவிகள் அல்ல. அதிலிருந்து ஆண்டவர் வந்து நம்மளை விடுதலையாக்கி அவருடைய பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறாங்க. ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததா ஒரு நாமத்தை குறித்து வாசிப்போம். எசேக்கியேல் 48:35. எசேக்கியேல் 48:35. ஆமென். யெகோவா ஷம்மா அப்படின்னா வந்து லார்ட் இஸ் தேர் அப்படின்னா வந்து இந்த காட்ஸ் பிரசன்ஸ் இஸ் வித் அஸ். அதான் யெகோவா ஷம்மா, நம்மோடு இருக்கிறவர் இல்லையா? இதே தான் நம்ம இம்மானுவேல்னா தேவன் நம்மோடு இருக்கிறான்னு சொல்கிறோம் இல்லையா? மத்தேயு 1:23 நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஆண்டவருக்கு இன்னொரு நாமம் இம்மானுவேல். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, யெகோவா ஷம்மா அப்படின்னா வந்து ஒரு லார்ட்ஸ் பிரசன்ஸ், அதாவது டுவெல்லிங் பிரசன்ஸ். அதாவது என்னென்னா இப்போ இந்த சபையில் he is there, the Lord is there. இப்போ he is there with his people அப்படின்னு. அந்த இம்மானுவேல் அப்படின்னா தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னா அது ஒன்று பர்சனலாக எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அந்த யெகோவா ஷம்மா அப்படின்னா தேவன் நம்மோடு இருக்கிறார். the Lord's presence is with us. ஸோ நம்ம குடும்பமாக ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, குடும்பமாக கர்த்தரை நம்ம தேடும் பொழுது the Lord is with us, he is there. அப்போ ஒரு சபையாக நம்ம இருக்கிறப்ப லார்ட் இஸ் தேர், ஆண்டவரோட ப்ரெசன்ஸு இங்கே இருக்குது. அந்த டுவெல்லிங் ப்ரெசன்ஸ் ஆஃப் த காட் தான் வந்து யெகோவா ஷம்மா இல்லையா? அந்த டுவெல்லிங் ப்ரெசன்ஸை வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம காத்துக்கொள்ளணும். ஆண்டோட ப்ரெசன்ஸை நம்ம காத்துக்கொள்ளணும். ஏன்னா ஆண்டவர் வந்து பார்த்திங்க, ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவன். நம்ம வீட்டில் வந்து எப்போவும் டிவியில் அது இது இப்போ பார்த்துட்டு டிவியை ஓட விட்டுட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து சண்டை போட்டுட்டு அப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்க பேரண்ட்ஸ் சண்டை போட்டுட்டு அப்படியே ஆர்கியூ பண்ணிட்டு அப்படிலாம் இருந்துட்டு இருந்தோன்னா ஆண்டோட ப்ரெசன்ஸ் அங்கே இருக்காது இல்லையா? ஏன்னா அவர் சமாதானத்தின் தேவன். அப்போ நம்ம குடும்பத்தில் வந்து ஆண்டோட ப்ரெசன்ஸ், அந்த டுவெல்லிங் ப்ரெசன்ஸ், இது நான் விரும்புகிற இடம், இதை நான் விரும்பினபடினால் என்றென்றைக்கு வாசம் பண்ணுவேன். ஆண்டவர் நம்ம வீடுகளில் நம்மளோடு வாசம் பண்ண விரும்புகிற தேவன். அந்த யெகோவா ஷம்மா, நீங்கள் எங்களோட நீங்கள் வாசம் பண்ணுங்க, ஏன்னா அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுவேன், நான் அவர்களுடைய தேவனாக இருப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ஸோ யெகோவா ஷம்மா அப்படின்னா the Lord is there, God is with us. ஆமென். கடைசியாக ஒரே ஒரு நாமத்தை சொல்லி நம்ம இந்த செய்தியை நம்ம முடிக்க நான் விரும்புகிறேன். அடோனாய், த லார்ட் அண்ட் மாஸ்டர், நம்முடைய எஜமானன்,
இதை எங்கே படிக்கிறோம் அப்படின்னா ஜெனிசிஸ் சாப்டர் 15 verse 2, ஆதியாகமம் 15 வசனம் 2. ஆமே. அப்போ இந்த அதோனை த லார்ட் அண்ட் மாஸ்டர் அப்படின்னா என்னென்னா கர்த்தராகிய ஆண்டவர் அப்படின்னா எஜமானே அப்படின்னு, எஜமானன். ஹீ இஸ் அவர் மாஸ்டர். அவர் நம்மளுடைய எஜமானா இருக்கிறார். நம்ம அவருடைய ஊழியக்காரர்களாக அடிமைகளாக நம்ம இருக்கிறோம். ஆமென். அப்போ ஆண்டவர் இஸ் அடோனை த லார்ட் அண்ட் மாஸ்டர் அண்ட் வி ஆர் ஹிஸ் சர்வெண்ட். அந்த மல்கியா புஸ்தகம் 1 அதிகாரம் 6ஆம் வசனத்தில் படிக்கிறோம், குமாரன் தன் பிதாவை கனம் பண்ணுகிறான், ஊழியக்காரர் தன்னுடைய எஜமானை என்ன பண்ணுறாங்க, ஊழியக்காரர் எஜமானுக்கு பயப்படுகிறாங்க. நீங்கள் என்ன பிதான்னு சொல்கிறீங்க, எஜமான்னு சொல்கிறீங்க. நான் பிதாவானால் எனக்கு கொடுக்குற கனம் எங்கே, நான் எஜமானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கேன்ற கர்த்தர் சொல்றார். அப்போ அவர் நமக்கு எஜமானனா இருக்கிறார். நம்ம அவருக்கு அடிமைகளாக, நம்ம அவருடைய ஊழியக்காரர்களாக, அவரை சேவிக்கிறவர்களாக, அவருக்கு நம்ம அடிமைகளாக நம்ம இருக்கிறோம். ஆமென். ஆமென். அதான் மரியாள் சொல்கிறாங்கல்ல, இதோ நான் உமக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி. அப்போ நம்ம ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு சொல்லி நம்மளை தாழ்த்தும் போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நம்மளை அழகா இல்லை, ஒரு எஜமான் பாருங்க, அவங்களுக்கு பிரியமான வேலைக்காரர், அவங்களுக்கு பிரியமானவங்களுக்கு நல்லாவே கொடுப்பாங்க இல்லையா, நல்லா வச்சுப்பாங்க அவங்கள. அவங்க போறேன்னு சொன்னால் கூட அவங்களுக்கு இன்னும் நிறைய எல்லாம் கொடுத்து வச்சுப்பாங்க. அது போல தான் நம்ம கர்த்தருக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவரே நீர் எங்களுடைய எஜமான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம கனப்படுத்தும் போது, நான் உமக்கு அடிமை ஆண்டவரே அப்படி நம்ம பாடுறோம்ல, பெர்க்மான்ஸ் ஃபாதர் பாட்டு ஆளுமை, அடிமை நான் ஆண்டவரே ஆட்கொள்ளும் என் தெய்வமே அப்படிலாம் பாடுறோம்ல. ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, நீர் எனக்கு எஜமான் என்று சொல்லி அப்படியாக நம்ம ஆண்டவரை உயர்த்தும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பல நாமங்களை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு நாமத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில குடும்பத்திலையும் கட்டளை இடுவாராக. அவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு, நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு காரியம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவருடைய நாமத்தை குறித்து நாம் தியானித்த எல்லாமே பழைய உடன்படிக்கையில் இருக்கிற நாமங்கள். பார்த்தீங்களா? பழைய புது நியூ டெஸ்டமெண்ட்லேருந்து ஏதாவது நேம்ஸ் வாசிச்சிங்களா? ஏன் யோசிச்சிருக்கிறீங்களா? ஆமேன், ஆமேன். பல பல நாமங்களை தேவனை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால், நம்முடைய அனுபவங்களின், இப்போ ரட்சிப்பை குறித்து வச்சுக்கோங்களேன், அந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவங்களுக்கு நம்ம எவ்வளவு சொன்னாலும் விளங்கிக் கொள்ள முடியாது. அபிஷேகம் எடுத்துக்கங்களேன், அபிஷேகத்தின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவங்களை தவிர வேற யாராலையும், அதே மாதிரி வசனத்தின் வல்லமை என்று சொல்லுகிறோம், அந்த வசனத்தின் வல்லமை உணர்ந்தவர்களாய் அதை உணர்ந்தவர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வசனம் கிரியை செய்து வாட் எவர் இம்பாசிபிள் அதை நம்ம உணராம விட்டா அடுத்தவங்க சொல்லும்போது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். எப்படி நல்லா இருக்கும்னா, ஆட்டம் பாம் இஸ் பவர்ஃபுல். எல்லாருக்கும் தெரியும். ஹிரோஷிமா நாகசாகியில் போய் கேட்டு பாருங்க. அவர்கள் உணர்ந்திருக்கிற விதம் வேறு, நம்ம அதை ஒரு தியரிட்டிக்கலாக உணர்ந்திருக்கிற விதம் வேறு. பழைய உடன்படிக்கையில் தேவனை இத்தனை நாமங்களினால அவங்க, ஏன்னா எல்லாரும் எங்களை கைவிட்டாங்க எங்களை நினைக்கும் பொழுது யெகோவா ஷம்மா எங்களோடு இருந்தார், ஒருவருமே எங்களை காணாதிருந்தார் என்று நினைத்த பொழுது ஆகார் சொன்னால் எல்ரோயி என்னை கண்டார். யாரும் காணாதவங்க. ஸோ தங்களுடைய அனுபவங்களின் மூலமாய் அவர்கள் கர்த்தரை தெரிந்து கொண்டார்கள். ஆனால் இயேசுவில் அந்த நாமங்கள் எல்லாம் நாம் இன்றைக்கு பாடினது போல இயேசு நாமம், அந்த எல்லா நாமங்களின் வல்லமையும் அதிகாரமும் பூரணத்துவமும் இயேசு என்கிற ஒரு நாமத்தில் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அதே போல் வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணவங்க இதை கேட்டிருப்பீங்க. புதிய உடன்படிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற நாமம் ஒன்றே ஒன்று தான், இயேசு என்கிற நாமம். அது இல்லாமல் சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு நாமம் என்ன தெரியுமா? தி ஆல்மைட்டி, காட் தி ஆல்மைட்டி. நம்ம அந்த நாமங்களை எல்லாம் தியானித்த பொழுது இதெல்லாம் ஏதோ பழைய உடன்படிக்கையில் அவங்க அனுபவத்தின்படி சொன்னது, எனக்கு இந்த நாட்களில் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு இது ரெலவெண்ட்டாக நினைக்கக்கூடாது. முதலாவது காரியம், அவை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் பூரணத்துவம் பெற்றிருக்கிறது. சகலமும் அவர்தான் ஷம்மா,
அவர்தான் அடோனை, அவர்தான் ரோஹி, அவர்தான் ராஃபா, அவர்தான் ஜைரா, எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறது. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலர் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாய், கிறிஸ்துவுக்குள்ளாய், கிறிஸ்துவுக்குள்ளாய் என்று மீண்டும் மீண்டும் மீண்டுமாய் அவர் சொல்லுவார். அந்த ஆல்மைட்டி என்கிற நாமம் மாத்திரம் புதிய உடன்படிக்கையில 10 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதே காரியத்தை நம்ம இறுதி காலத்தை குறித்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதிகமாய் நாம் வெள்ளிக்கிழமை தியானித்தோம். குறிப்பாய் அந்த இறுதி காலத்தின் ஆலயம் கட்டப்படுமா, கட்டப்பட்டா அதுல பலிபீடம் இருக்குமா, பலி செலுத்தப்பட்டால் இயேசு கிறிஸ்துவனுடைய அதெல்லாம் குறித்து தியானித்த பொழுது இதை நான் சொன்னேன். ஆல்மைட்டி என்கிற பெயர், எல் ஷடாய், சர்வ வல்லவர், காட் ஆல்மைட்டி, அந்த பெயர் 10 முறை புதிய உடன்படிக்கையில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் 9 முறை வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நம் தேவன் இந்த குணாதிசயங்களை எல்லாம் பழைய உடன்படிக்கையில கொண்டவர் மாத்திரம் அல்ல, அவை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் பூரணமாய் இருக்கிற இந்த நாட்கள் மாத்திரம் அல்ல. ஃபார் eternity to the future he is almighty God and almighty God. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். உலகம் இன்று தவறான வழிகளில் சென்று கொண்டிருக்கிறதுனால அவருடைய வல்லமை கொஞ்சம் குறைஞ்சிடுறதில்லை. பழைய உடன்படிக்கை ரொம்ப அழகா பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் அழகா தியானித்தோம். ஓ எபினேசர் எங்களை இம்மட்டுமாய் நடத்தி வந்தவர். 8வது அதிகாரத்தில் ஜனங்க சாமுவேல்கிட்ட போய் எங்களுக்கு அவரே வேண்டாம், எபினேசரே வேண்டாம், உலகத்தில் பார்க்குற மாதிரி எங்களுக்கு ஒரு ராஜா குடியான்னு கேட்டாங்க. 7வது அதிகாரத்திலேருந்து ஒரு 10 வசனம் தாண்டி வர்றதுக்குள்ள காரணம் என்ன தெரியுமா? அந்த ஜனங்கள் சாமுவேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். சாமுவேலுக்கு முதிர் வயதாயிடுச்சு. சாமுவேல் பிள்ளைங்க எப்படி இருந்தாங்க? சாமுவேலுக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை. அவர்கள் தேவனுடைய பாதையில நடக்காம தவறான வழிகளில சென்று நின்றதுனால ஜனங்க என்ன செய்திருக்கணும்? ஆக்சுவலா தேவனிடத்துல மீண்டுமாய் போய், அப்பா இருதயத்திற்கேற்ற ஒரு தலைவன் எங்களுக்கு கொடுன்னு கேட்டிருக்கணும். ஆனா அதுக்கு பதிலாக சாமுவேல்கிட்ட போய் என்ன சொன்னாங்க? இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்களை போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொன்னாங்க. அதனால மனுஷருடைய குணாதிசயங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். காலங்களும் சமயங்களும் ராஜாக்களும் ராஜாங்கங்களும் மாறிக்கொண்டிருக்கும். ஆனால் அவர் எந்நாளிலும் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. அந்த லார்ட் காட் ஆல்மைட்டி பார்த்தீங்கன்னா வேதத்தினுடைய முதல் பகுதியில் வர்றது. அந்த 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 வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆபிராமுக்கு தேவன் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். இன்னும் ஆபிரகாம் அவன் பெயர் கூட மாற்றப்படலை. 9 முறை வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் காட் ஆல்மைட்டி. ஆமேன். இவை இரண்டிற்கும் இடையில சகல நாமங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பூரணத்துவம் பெற்றிருக்கிறது. எல்லாரும் கண்களை எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி அவரிடத்துல சொல்லுவோம், அப்பா தாவீது சங்கீதம் 23 குறித்து என்று கேட்டீங்க. சொல்லும் பொழுது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவேளை அவருடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரக்கூடும் என்று சொல்லல. He did not say his goodness and mercy may follow me, probably will follow me, or could follow me. அப்படிலாம் சொல்லல தாவீது. என்ன சொன்னாரு? தொடரும், it will follow me. Hallelujah. நமக்கு அந்த சர்வ நிச்சயத்தை, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்திருக்கிறது கிறிஸ்து இயேசு என்கிற நாமம். ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்கிறதாய் நம்மை நடத்தி இருக்கிறது அவருடைய நாமம். அவருடைய நாமம் இந்த நாளில திட்டமிட்டு ஆராதித்து ஒரு ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி வரல. ஆனால் அவருடைய இயேசு என்கிற அந்த நாமத்தை குறித்த ஆவியானவர் அதிகமாய் நம்மிடத்தில் இடைப்பட்டிருக்கிறார், அதிகமாய் இடைப்பட்டிருக்கிறார். as brother Sam said, எல்லா நாமங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் பூரணப்பட்டிருக்கிறது. அந்த ஒவ்வொரு நாமங்களை நீங்க தியானிக்கும் பொழுது எந்த இடத்துல உங்களுக்கு குறைவுண்டு என்று நினைக்கிறீர்களோ, ஆண்டவரே எனக்கு சுக பல ஜீவன் வேண்டும், யெகோவா ராஃபா இயேசுவே என்று சொல்லி ஜெபிங்க. பிதாவுடைய நாமம், இயேசுவுடைய நாமம், இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று எல்லா நாவுகளும் அறிக்கையிடும்படிக்காய் என்று பிலிப்பியரிலே பவுல் அப்போஸ்தலர் எழுதுவார். அதனால அந்த நாமத்தை இல்லத்தில் சென்று தியானித்து உங்களுக்கு என் வாழ்க்கையில் எந்த தேவைகள் இருக்கிறதோ, ஒருவேளை சரீர தேவைகள் இருப்பின் கரத்தை வைத்து இயேசு என்கிற நாமத்தை சொல்லி ஜெபிங்க. அது சர்வ வல்லமையுள்ள நாமம், என்னாலும் அது போற்றப்படத்தக்க நாமம், துதிக்கப்படத்தக்க நாமம் அது. அதனால தாவீதை போல நாம சொல்லணும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும்
எந்த வேளையா இருந்தாலும், என் தேசத்தின் ராஜாவே என்னை கொல்ல தேடிக்கொண்டிருந்தாலும், காடு மேடெல்லாம் நான் ஒரு உணவில்லாமல் அலைந்தாலும், எதிரியின் தேசத்திலே நான் இருந்தாலும், நான் கர்த்தருக்குள் பலப்படுவேன், அவருடைய நாமத்தில் நான் சத்துவத்தில் நான் பலப்படுவேன் என்று சொல்லி நாம சொல்லணும். ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய நன்மையும் கிருபையும் என்னை நிச்சயமாய் தொடரும். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனை. அப்பா, உம்முடைய நாமங்களை நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஆனால் அந்த நாமங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆண்டவரே, இன்று நாங்கள் பாடினது போல உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அது என்னாலும் நிறைவேறுகிறதா இருக்கிறது. ஆண்டவரே, சந்தேகத்தை கொண்டு வருகிற சத்துருவின் கிரியைகளை அகற்றி போடும் ஐயா. அப்பா, இன்னும் விசுவாசத்தில் நாங்கள் ஆழப்படவும், எங்கள் ஆத்துமாவின் நங்கூரமாய் இருக்கிற இயேசுவை நாங்கள் பற்றி கொள்ளவும் தகப்பனே. அப்பா, எங்களை நீர் பலப்படுத்து, விசுவாசத்துல ஆழப்படுத்துவீராக. வசனம் சொல்லுகிறபடி விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே தகப்பனே. விசுவாசத்தில் நடுநடுங்கிக் கொண்டு நாங்க துதிக்க முடியாது, நாங்க ஜெபிக்க முடியாது, நாங்க கிரியைகளை நடப்பிக்க முடியாது, உலகத்துல வெளிச்சம் தர முடியாது, இந்த உலகத்திற்கு உப்பாய் இருக்க முடியாது. அதனால பவுல் அப்போஸ்தலர் சொன்னது போல தகப்பனே, நான் நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், நீடிய ஓட்டத்தை ஓடின, என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொன்னது போல தகப்பனே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்க விசுவாசத்தின் மேல் கவனமாயிருந்து அதை காத்து அந்த வல்லமையை தரித்து கொள்ளும்படிக்காய் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, சபையில பிரஸ்தாபப்படுத்தப்பட்ட பிரசங்கிக்கப்பட்ட உம்முடைய நாமம் ஒவ்வொரு குடும்பத்திலும் கிரியை செய்யும்படிக்காய் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வாதங்களுக்கு கொடுக்கப்படுகிறவை மாத்திரமல்ல, பிள்ளைகள் அதை இல்லத்திற்கு சுமந்து சென்று ஒவ்வொரு இல்லத்திலும் அந்த ஆசீர்வாதம் தரித்திருக்கும்படிக்காய், தங்கி இருக்கும்படிக்காய், கிரியைகள் மாறும்படிக்காய், வல்லமை விளங்கும்படிக்காய், உம்முடைய வசனத்தின் வல்லமை புறப்பட்டு சென்று கிரியை செய்யும்படிக்காய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீர் சுகப்படுத்தின ஜனங்கள் முன்வந்து சாட்சி சொல்லுவார்களாக, நீர் பலப்படுத்தினவர்கள் கர்த்தருடைய வல்லமையை குறித்து சாட்சி சொல்லுவார்களாக தகப்பனே. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மீதமுள்ள இந்த நாளை ஆசீர்வதியும் அப்பா. நாளை முதல் நாங்கள் உலகத்திற்குள்ளே செல்லும் பொழுது நீர் எங்களுக்குள்ளா இருக்கிறீர், அந்த வெளிச்சம் எங்களிலே பிரகாசிக்கும்படிக்காய், உலகம் அதை காணும்படிக்காய் உமக்கு சாட்சியாய் நடக்க நீர் கிருபை கொடும். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால, குமாரன் இயேசுவின் நாமத்தினால பிதாவின் பாதங்களில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாகிய இயேசுவின் மனதுருக்கமும், பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.